அந்த அந்த வடகிழக்கு இணைப்பு இல்லாமல் தமிழ் மக்கள் தங்களுடைய கூட்டிருப்பையோ கூட்டுரிமையோ கூட்டு அடையாளத்தையோ பேண முடியாது. அது மிகவும் முக்கியம். அங்க முஸ்லீம் மக்கள் இந்த பிரச்சனையை இவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். தமிழ் மக்கள் ஒரு தேசிய இனம் என்ற வகையிலே அதற்கு புறப்பாலே உரித்துடையவர்கள். இரண்டாவது, இந்த நீண்ட இன அழிப்பு காரணமாக தமிழ் மக்கள் ஒரு 50 வருஷம் பின்தங்கி இருக்கிறார்கள். சுயாட்சி அதிகாரங்களுக்கான பாதுகாப்பை பொறுத்தவரையில அதனை தீர்மானிக்கின்ற அதிகாரம் தமிழ் மக்கள் கைகளில் இருக்கணும். அதனுடைய மெயின் சுவிச்சங்கள்ட இருக்கணும். சுயநிலை உரிமை, சமஷ்டி, தேசம், ஒரு நாடு தேசம், இப்படி பல்வேறுபட்ட விஷயங்கள் எங்களுடைய தீர்வு திட்டங்கள் பேசுகிற போது அதிகம் பயன்படுத்தப்படுகிறது. ஒற்றையாட்சி மிக தவறானது என்ற கருத்தை நாங்கள் முன்வைப்பது அவ்வளவு பொருத்தமானது அல்ல. ஏனென்றால் உலகத்திலேயே மிகப்பெரிய ஒற்றையாட்சி அரசு பிரித்தானியா. இது ஒரு ஒற்றையாட்சி அரசு பிரித்தானியாவது நாட்டினுடைய அனைத்து அதிகாரங்களும் மத்தியிடம் பிரிக்கப்படும். இலங்கையில் அந்த ஒற்றையாட்சி ஒரு விசித்திரமான முறையில் இருப்பதால் தான் இலங்கை மக்கள் சமஷ்டி அரசியல் அமைப்பு என்று சொல்லுகிறார்கள். இது ஒரு தேச ஒரு நாட்டுக்குள்ளே அவைகள், அதாவது ஒரு மத்தியில் கூட்டாட்சியும் மாநிலத்திலே சுயமாக தங்களை ஆளுகின்ற ஒரு சமஷ்டி என்ற சொல் தமிழுக்கு அந்நியமான ஒரு சொல். இப்ப நாங்கள் கேட்கிறது என்னன்னா, இந்த அண்ணன் குடும்பத்தை அண்ணன் பார்க்கணும், தம்பி குடும்பத்தை தம்பி பார்க்கணும் என்ற மாதிரி எங்களுடைய உள்வீட்டு பிரச்சனைகளையும் எங்களுக்கு இருக்கக்கூடிய சட்டம் நிர்வாகம் சார்ந்த விஷயங்களையும் நாங்களே எங்களை ஆளக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க வேணும். அதே மாதிரி சிங்கள பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அரசாங்கம் உண்டு, சிங்களவர்களுக்குரிய விஷயங்களை பார்க்கணும். இதுல வெளியுறவு சார்ந்த விஷயங்கள், பாதுகாப்பு சார்ந்த தேசிய விஷயங்களை உண்டாக சேர்ந்து பார்க்கணும். இன்றைக்கு தமிழ் தலைவர்களாக இருந்தவர்கள் தமிழ் மக்களுக்கு மட்டும் தலைவர்களாக இருக்கவில்லை, முழு இலங்கைக்கும் தலைவர்களாக இருந்தார்கள். சேர் முத்துக்குமாரசாமி, சேர்பன் ராமநாதன், சேர்பன் அருணாசலம் நாங்கள் பார்க்கிறோம். இரண்டாவது காலகட்டம் 1921 தொடக்கம் 1949 வரையான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் தான் அவர்கள் 1919ஆம் ஆண்டு கைச்சாத்திரப்பட்ட ஒப்பந்தத்துக்கு முரணாக நடந்து கொண்டிருந்த போது என்கிற விடயத்திலே தமிழர்கள் உறுதியாக இருக்கிற போது திருகோணமலையில் நடந்திருக்கக்கூடிய சம்பவம், அதற்கு அப்பாலே இதுவரை காலமும் 2009க்கு பிறகு இல்லாத அளவுக்கு பெருமெழுச்சியோடு இந்த வாரம் நேற்றைய நாளில் ஆரம்பிக்கக்கூடிய இந்த மண்ணுக்காக தங்களுடைய உயிரை கொடுத்தவர்களை நினைவு கொடுக்கிற அந்த வாரம் பெருவெடுப்பில் முன்னெடுக்கப்படுகிறது. இப்படி பற்றிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை இந்த நாளிலே பேச போகிறோம். சிறுபான்மை என்கிற ஒரு விடயத்தை பேசினார்கள். ஆனால் எண்ணிக்கையில் குறைவாக வாழ்கிற தேசிய இனம் என்கிற அடிப்படையிலே வடகிழக்கில் வாழக்கூடிய இந்த இனங்கள் எவ்விதமான தீர்வொன்றை நோக்கி நகர முடியும் என்பதை 4 பெரியவர்கள் பேசுகிறார்கள். அதை நெறிப்படுத்துமாறு கேட்டிருக்கிறார்கள். குறிப்பாக நாங்கள் மிக தீவிரமாக பல்வேறுபட்ட தளங்களில் இருந்து ஒரு விடுதலை நோக்கி அல்லது நாங்களாக வாழ வேண்டும் என்ற நிலை நோக்கி போராடி இருக்கிறோம். இன்றைக்கு இன்னும் ஒரு தளத்திலே வந்து நாங்கள் இருக்கிறோம். இந்த இருக்கக்கூடிய இந்த நிலையிலே நாங்கள் எதை மிக தீவிரமாக வலியுறுத்த முடியும் என்கிற ஒரு பெரிய கேள்வி எங்கள் முன்னால் இருக்கிறது. சட்டத்தரணி மூத்த அரசியல் ஆய்வாளர் திரு ஜோதி ஐயா அவர் இருக்கிறார். நாங்கள் இதுவரை கடந்து வரக்கூடிய பாதையை பார்த்தா தான் இது எந்த பாதைக்குள்ள போகலாம் என்ற ஒரு தெளிவான சிந்தனை ஒன்று வரும். பல்வேறுபட்ட ஒப்பந்தங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. டக்லி சொல்லாலிருந்து பண்டா சொல்லாலிருந்து நிறைய ஒப்பந்தங்கள் எழுதப்பட்டிருக்கிறது, கிழித்தறியப்பட்டிருக்கிறது. அதை தாண்டி பல்வேறுபட்ட சம்பவங்கள்லாம் நடந்திருக்குது. இன்றைக்கு இவர்கள் சமஷ்டி என்கிற ஒன்றை வலியுறுத்துகிறார்கள். சமஷ்டி என்ற ஒன்றை வலியுறுத்துவதற்கு என்ன காரணம் இருக்கிறது? அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் சமஷ்டியை வலியுறுத்துவதற்கு என்ன காரணம் என்பதனை ஆராய்வதற்கு முன்னர் முதல் நாங்கள் இனப்பிரச்சனை என்றால் என்ன என்ற ஒரு விளக்கத்தை எடுத்தோம் என்று சொன்னால்தான் அதற்குரிய பதிலை நாங்கள் கண்டுகொள்ள முடியும் என்று நான் நினைக்கிறேன். இனப்பிரச்சனை என்பது தமிழ் மக்கள் ஒரு தேசிய இனமாக இருக்கிறார்கள். அவ்வாறு இருப்பது அழிக்கப்படுவதுதான் இனப்பிரச்சனை. நாங்கள் அதில் துலாம்பாரமாக நாங்கள் அந்த விடயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்போ அவர்கள் அழிக்கப்படுவதுதான் இனப்பிரச்சனை என்று சொன்னால் இனப்பிரச்சனைக்கான தீர்வு என்றது அந்த அழிக்கப்படுவதிலிருந்து பாதுகாப்பதாக இருக்கும். அதனை பாதுகாக்காத எந்த தீர்வுமே தீர்வு அல்ல.
ஒரு இனப்பிரச்சனை, இந்த தேசியமாக இருக்கிற அழிக்கிறன்றது தேசிய இனத்தை தாங்குகின்ற தூண்களாக இருக்கின்ற 4 விஷயங்கள் இருக்கு. ஒன்று, அந்த தேசிய இனம் வாழ்கின்ற நிலம். இரண்டாவது, அந்த தேசிய இனம் பேசுகின்ற மொழி. மூன்றாவது, அந்த தேசிய இனத்தின் வாழ்வாதாரத்துக்கு அடிப்படையாக இருக்கிற பொருளாதாரம். நாலாவது, அந்த தேசிய இனத்தை ஒன்றிணைக்கிற கலாச்சாரம். இது 4ஐயும் அழிப்பதுதான் உண்மையில இனப்பிரச்சனை. நீங்க ஒரு இனத்தை அழிக்கணும் சொன்னால் அந்த நிலத்தை பறிச்சால் இனம் அழியும். ஒரு இனத்தை அழிக்கணும் என்று சொன்னால் அதனுடைய மொழியை அழியுங்கள், இனம் அழியும். ஒரு இனத்தை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த இனத்தினுடைய வாழ்வாதாரத்துக்கு அடிப்படையாக இருக்கிற பொருளாதாரத்தை அழியுங்கள், இனம் அழியும். ஒரு இனத்தை அழிக்க வேண்டும் என்றால் அந்த இனத்தை ஒன்றிணைக்கிற கலாச்சாரத்தை அழியுங்கள், இனம் அழியும். ஆகவே இங்கே ஒரு இன அழிப்பு நடைபெறுகிறது. இந்த இன அழிப்பினுடைய உச்சம்தான் உயிர் படுகொலை என்று சொல்லப்படுகின்ற முள்ளிவாய்க்கால் கொலை. ஆகவே இந்த இடத்தில் தான் ஏன் அவர்கள் அதை செய்கிறார்கள் என்று சொல்லி சொன்னார். அவர்கள் நினைக்கிறார்கள் இலங்கை தீவு சிங்கள பௌத்தர்களுக்கு மட்டும் உரியது, ஏனையவர்கள் வாழ்ந்துட்டு போகலாம், ஆனால் ஒரு தேசிய இனமாக இருக்கலாம், தேசிய இன உரிமைகள் எல்லாம் அங்கே கேட்க முடியாது என்பதுதான் அவர்களுடைய கோரிக்கை, அவர்களுடைய கருத்து. அவர்கள் நினைக்கிறார்கள் இங்கே இவர்களை வாழ விட்டதே தங்களுடைய பெருந்தன்மை என்று நினைக்கிறார்கள். ஆகவே இந்த இடத்தில் தான் நாங்கள் இதனை மிகவும் கவனமாக பரிசீலிப்பது அவசியம் என்று நான் நினைக்கிறேன். அப்ப இந்த அழிப்பிலிருந்து பாதுகாப்பதற்குத்தான் எங்களுக்கான ஒரு அரசியல் தீர்வு தேவை. அந்த அரசியல் தீர்வு இலங்கை அதிகார கட்டமைப்புக்குள்ள உருவாக்குறேன் என்று சொல்லி சொன்னால் அது ஒரு வகையான சமஷ்டி அடிப்படையிலான தான் இருக்கும். அப்ப உண்மையிலே அந்த சமஷ்டி தீர்வு கூட எப்படி இருக்கணும் என்றதிலேயும் எங்களுக்கு சில கருத்துக்களை நாங்கள் உருவாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அது கோட்பாட்டு அடிப்படையில் 4 விஷயங்களை கொண்டிருக்கணும். ஒன்று, முதலாவதாக அந்த தமிழ் மக்களை ஒரு தேசிய இனமாக அங்கீகரிக்கணும். இரண்டாவது, அந்த தேசிய இனத்துக்கு இருக்கிற ஆட்சி அதிகாரமான உரிமையை அங்கீகரிக்கணும். மூன்றாவது, அந்த தேசிய இனத்துக்கு தந்த தலைவிதியை தானே நிர்ணயிக்கின்ற சுயநிர்ணய உரிமை இருக்கு, அந்த சுயநிர்ணய உரிமையை அங்கீகரிக்கணும். நாலாவது, அந்த சுயநிர்ணய உரிமையை நடைமுறைப்படுத்துவதற்கான ஆட்சி பொறிமுறையை உருவாக்கணும். அந்த ஆட்சி பொறிமுறையை தான் நாங்கள் சமர்ச்சி என்று சொல்லி சொல்றோம். தனியான நலங்களையும் கூட்டான நலங்களையும் இணைத்திருக்கின்ற ஒரு பொறிமுறை தான் சமர்ச்சி ஆட்சி. தமிழ் மக்கள் தங்களுடைய தனியான நலங்களை கவனிக்கக்கூடிய ஒரு சூழல் அங்கே இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன். இந்த இடத்தில் தான் அதற்கு ஒரு அரசியல் யாப்பு சட்ட வடிவம் கொடுக்கின்ற போது 4 விடயங்கள் இருக்கணும் என்று எதிர்பார்க்கிறேன். ஒன்று, தாயக ஒருமைப்பாடு, வடகிழக்கு இணைந்த அதிகார அலகு. இது அடிப்படையான விஷயம். இந்த அடிப்படையான விஷயத்தை எந்த கேள்விக்குமே உட்படுத்த முடியாது. அது பேச்சுவார்த்தை மேசைக்கு கூட வரக்கூடாது. அது ஏனென்றால் அந்த வடகிழக்கு இணைப்பு இல்லாமல் தமிழ் மக்கள் தங்களுடைய கூட்டிருப்பையோ கூட்டுரிமையோ கூட்டு அடையாளத்தையோ பேண முடியாது. அது மிகவும் முக்கியம். அங்கே முஸ்லீம் மக்கள் இந்த பிரச்சனையை இவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். முஸ்லீம் மக்களுக்கும் வடகிழக்கு தாயகம்தான். வடகிழக்கு என்பது தமிழ் மக்களதும் முஸ்லீம் மக்களதும் தாயகம் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வடகிழக்கிலே அவர்களுடைய வைபங்கு என்னவாக இருக்கும் என்பது தொடர்பாக அவர்களோடு பேசி தீர்க்கலாம். அவர்கள் கேட்கின்ற அவர்கள் ஆரம்ப காலங்களில் முன்வைத்த முஸ்லீம் அதிகார அலகு கோரிக்கையை கூட நாங்கள் சாதகமாக பரிசீலிக்கலாம். ஆனால் அதுக்கு பிறகு அவர்கள் வரவில்லை என்றாலும் எங்களுக்கு வடகிழக்கு நட்பு தேவை. ஆகவே நாங்கள் வடகிழக்கில் உள்ள தமிழ் பிரதேசங்களை நிலத்தொடர்ச்சியற்ற வகையிலாவது இணைத்து வடகிழக்கு இணைப்பை பூர்த்தி செய்யலாமா என்கின்ற ஒரு கருத்தை நாங்கள் இப்போது வச்சுக் கொண்டு வருகின்றோம். இது முதலாவது விஷயம். இரண்டாவது, சுயநிர்ணய உரிமையுடைய சுயாட்சி அதிகாரங்கள் எங்களுக்கு தேவை. அந்த சுயாட்சி அதிகாரங்கள் 2 காரணங்களுக்காக தேவை என்று நான் நினைக்கிறேன். ஒன்று, தமிழ் மக்கள் ஒரு தேசிய இனம் என்ற வகையிலே அதற்கு புறப்பாலே உரித்துடையவர்கள். இரண்டாவது, இந்த நீண்ட இன அழிப்பு காரணமாக தமிழ் மக்கள் ஒரு 50 வருஷம் பின்தங்கி இருக்கிறார்கள். அந்த 50 வருஷ இடைவெளியை நிரப்புவதற்கு தமிழ் மக்கள் கைகளில் நிறைய அதிகாரங்கள் தேவையாக இருக்கிறது. அது சுயநிர்ணய உரிமையுடைய சுயாட்சி என்பது நாங்கள் எந்த இடத்திலுமே விட்டுக் கொடுக்க முடியாத ஒரு கோரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நான் கருதுகின்றேன்.
மூன்றாவது சமஸ்டி என்றால் கூட்டும் சுயாட்சியும். அதாவது தனியான நலங்களை தனியாகவும் கூட்டான நலங்களை கூட்டாகவும் பார்க்கின்ற ஒரு ஆட்சி பொறுமுறை தான் சமஸ்டி. ஆக கூட்டில் எங்களுக்கு என்ன பங்கு? அதாவது மத்திய அரசில் தமிழ் மக்கள் ஒரு தேசிய இனமாக பங்கு பெற்றுவதற்குரிய பொறிமுறை இருக்கும். அந்த பொறிமுறை இல்லை என்று சொன்னால் மத்திய அரசு ஒரு சிங்கள பௌத்த அரசாகத்தான் இருக்கும். மத்திய அரசை சிங்கள பௌத்த அரசாக வைத்துக் கொண்டு எந்த அதிகார பகிர்வு வழங்கினாலும் அது ஒருபோதும் நடைமுறைக்கு வராது என்பதுதான் எங்களுடைய வரலாற்று அனுபவம். ஆகவே நாங்கள் மத்தியில தமிழ் மக்கள் ஒரு தேசிய இனமாக பங்கு பெற்றுவதற்குரிய பொறிமுறையை நாங்கள் வற்புறுத்த வேண்டிய தேவையில இருக்கிறோம். நாலாவது சுயாட்சி அதிகாரங்களுக்கான பாதுகாப்பு. எங்களுக்கு ஒரு வரலாற்று அனுபவம் இருக்கிறது. ஒரு கையால கொடுத்து போட்டு மறு கையால மறைக்கிறது. சோல்வரியாப்பினுடைய 29வது பிரிவில இருந்து வடகிழக்கு இணைப்பு ஊடாக தமிழ் மொழி அரசகர்ம மொழி வரை எங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். ஆகவே நாங்கள் இந்த சுயாட்சி அதிகாரங்களுக்கான பாதுகாப்பை பொறுத்தவரையில அதனை தீர்மானிக்கின்ற அதிகாரம் தமிழ் மக்கள் கைகளில் இருக்கணும். அதனுடைய மெயின் சுவிட்ச் எங்கள்கிட்ட இருக்கணும். இல்லை என்று சொன்னால் அந்த அதிகாரங்களை எங்களால் பாதுகாக்க இயலாது. ஆகவே கோட்பாட்டு அடிப்படையில் அந்த 4 விடயங்கள், அரசியல் யாப்பு சட்ட அடிப்படையில் இந்த 4 விடயங்கள் அவற்றை இணைத்ததாகத்தான் எங்களுக்கான ஒரு சமஸ்டி ஆட்சி முறை இருக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். சட்டவிரோதமான செயற்பாடு செய்யக்கூடிய ஏனைய மதத்தினுடைய தலைவர்கள் வெளியே இருக்கிறார்கள். இதுதான் சமஸ்டியினுடைய கோட்பாட்டை மிக தாற்பயமாக தேவை என்று சொல்வதற்கான மிகப்பெரிய எடுகோலாக இருக்கும். எங்களோடு இந்த விடயங்களில் நாங்கள் சில வார்த்தைகளை பேசுகிறோம். ஒற்றையாட்சி, சுயநிலை உரிமை, சமஷ்டி, தேசம், ஒரு நாடு இரு தேசம், இப்படியான விடயங்களை பேசுகிறோம். இதில் இருக்கக்கூடிய ஒரு தெளிவு நிலை என்பது எங்களுக்கு மிக முக்கியமாக இருக்கிறது. நான் ஐயம்பிள்ளை கணேசபதி அவர் அரசியல் துறை சார்ந்திருக்கக்கூடிய மாணவன். உங்களிடத்திலிருந்து நான் இதுக்குரிய விளக்கத்தை எதிர்பார்க்கிறேன். குறிப்பாக இந்த ஒற்றையாட்சி, சுயநிலை உரிமை, சமஷ்டி, தேசம், ஒரு நாடு இரு தேசம், இப்படி பல்வேறுபட்ட விஷயங்கள் எங்களுடைய தீர்வு திட்டங்கள் பேசுகிற போது அதிகம் பயன்படுத்தப்படுகிறது. இது தொடர்பிலே ஒரு தெளிவு நிலை என்பது எங்களுக்கு மிக முக்கியமாக தேவை. நீங்கள் ஆரம்பிக்கலாம். வந்திருக்கிற அனைவருக்கும் இந்நேரத்திலே எனது மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு, இந்த நிறுவனமானது இலங்கை அரசு இணைந்த வடக்கு கிழக்கு மாகாணத்துக்கு மீள பெற முடியாத சமஷ்டி முறையிலான அதிகார பகிர்வை உறுதி செய்க என்ற ஒரு ஸ்டேட்மெண்டோடு இந்த நிகழ்வு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இதிலே ஜனநாயக அரசியல் முறைமைகளிலே முக்கியமாக 2 அரசியல் அமைப்புகளைத்தான் உலக நாடுகள் எல்லாம் பின்பற்றிக் கொண்டிருக்கிறது வழக்கம். அது ஒன்று சமஷ்டி அரசியல் அமைப்பு, அடுத்தது ஒற்றையாட்சி அரசியல் அமைப்பு என்று சொல்லப்படுகிறது. இதிலே ஒற்றையாட்சி அரசியல் அமைப்பு என்று சொல்லப்படுவது ஒரு தேசத்துக்குள்ளே அனைத்து அதிகாரங்களும் மத்திய அரசிடம் குவிந்திருக்கின்ற ஒரு பொறிமுறையாக கூறப்படுகிறது. இந்த பொறிமுறை எவ்வாறு இருக்கும் என்று சொன்னால், அந்த நாட்டிலே சிறுபான்மை இனங்கள் இருந்தாலும் அந்த பெரு விருப்பு என்று சொல்லப்படுகிற பெரும்பான்மையினுடைய விருப்பங்கள் தான் அங்கு நிறைவேற்றப்படுகின்ற ஒரு பொறிமுறை ஒற்றையாட்சிக்குள்ளே இருக்கிறது. இலங்கையை பொறுத்த மட்டுமே இலங்கையிலே ஒற்றையாட்சி அரசியல் அமைப்பு 1972ஆம் ஆண்டுதான் முதலாக அரசியல் அமைப்பிலே இது ஒரு ஒற்றையாட்சி என்ற சொல்லை சேர்த்தார்கள். அதிலே இருந்து இலங்கை ஒற்றையாட்சிக்கு சென்றிருந்தது. இந்த ஒற்றையாட்சி ஒரு கடினமானதாகத்தான் இலங்கையிலே பார்க்கப்படுகின்றது. ஆனால் ஜனநாயக மரபுகளை ஆராய்கின்ற போது ஒற்றையாட்சியும் ஒரு ஜனநாயக அரசியல் அமைப்பு தான். அதை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறதோ அல்லது ஒற்றையாட்சி மிக தவறானது என்ற கருத்தை நாங்கள் முன்வைப்பது அவ்வளவு பொருத்தமானது அல்ல. ஏனென்றால் உலகத்திலேயே மிகப்பெரிய ஒற்றையாட்சி அரசு பிரித்தானியா. இது ஒரு ஒற்றையாட்சி அரசு பிரித்தானியா. அதாவது நாட்டினுடைய அனைத்து அதிகாரங்களும் மத்தியிடம் பிரிக்கப்படும். நாட்டினுடைய நிர்வாக பரவலாக்கல் மூலம் அது அந்த நாடு தன்னுடைய தேசத்தை நிர்வகிக்கின்ற ஒரு பொறிமுறையை வைத்திருப்பதுதான் ஒற்றையாட்சி. ஆனால் பிரித்தானியா ஒற்றையாட்சி முறை மிகப்பெரிய ஒற்றையாட்சி. ஆனால் அங்கு ஒரு பெரிய வித்தியாசம் ஒன்று இருக்கிறது. அங்கு அந்த ஒற்றையாட்சி அரசியல் அமைப்புக்கு உள்ளே, அந்த ஒற்றையாட்சி கோட்பாட்டை கொண்டிருக்கிற நாட்டுக்குள்ளே 2 தேசங்கள், அதாவது வேல்ஸ் என்று சொல்லப்படுகிறது, ஸ்கொட்லாந்து என்று சொல்லப்படுகிற 2 பிரிவுகள் தங்களுக்கு தனியான சபைகளை அமைக்கிற அளவுக்கு அதிகாரங்கள் அங்கு அவர்களுக்கு சுயமான அறைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதோட அயர்லாந்து என்ற ஒரு தேசம் பிரிவினையை கோரி இருக்கிறது. இதையெல்லாம் இந்த ஒற்றையாட்சி அனுமதித்திருக்கிறது.
அப்படி பார்க்கின்ற போது ஒற்றையாட்சி ஒரு பயங்கரமான ஆட்சி அல்ல. அது ஜனநாயக நாடுகளிலே, ஜனநாயக அரசியலமைப்புகளிலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாடுகள் பின்பற்றுகின்ற ஒரு அரசியலமைப்பாகத்தான் அது இருக்கிறது. ஆனால் இலங்கையில் அந்த ஒற்றையாட்சி ஒரு விசித்திரமான முறையில் இருப்பதால் தான் இலங்கை மக்கள், விசேடமாக சிறுபான்மையின மக்கள், தமிழ் முஸ்லிம் மக்கள் அதை எதிர்க்கின்ற ஒரு மனநிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதிலும் தமிழ் பேசுகின்ற தமிழ் மக்கள், வடக்கு கிழக்கு சார்ந்தவர்களும் சரி, ஏனைய பிரதேசங்கள் இருப்பவர்களும் சரி, அதை எதிர்க்கிறார்கள். ஏனென்றால் அங்கு உருவாக்கப்பட்டிருக்கின்ற அதிகார குவிப்பு, விசேடமாக ஜனாதிபதியினுடைய அதிகாரம், இது இலங்கையிலே அதிகமாக இருப்பதால் தான் இந்த ஒற்றையாட்சி மீது கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது. இது ஒரு ஒற்றையாட்சி தொடர்பாக இருக்கின்ற அடிப்படை விடயம். உண்மையில் ஒற்றையாட்சி ஒரு ஜனநாயக அரசியலமைப்பு தான். ஆனால் இலங்கையில் அது இந்நாட்டிலே பல்லின கலாச்சாரத்துக்கு பொருத்தமற்ற ஒன்றாகத்தான் எல்லோராலும் சொல்லப்படுகிறது. இந்த தேசம் என்று சொல்லப்படுகின்றது ஒரு அரசு தன்னை உருவாக்கிக் கொள்வதற்கு இருக்க வேண்டிய மூலக்கூறுகளில் ஒன்றாக தேசத்தை அடையாளப்படுத்துகிறார்கள். அந்த தேசம், இது உதாரணத்துக்கு ஒரு இலங்கை என்கின்ற ஒரு தேசம் இருக்கிறது. அந்த தேசம் தன்னை அரசாக நிறுவுவதற்கு தன்னை உள்ளே இருக்கின்ற அனைத்து வளங்களையும், காடு, கனிமம், நிலம் போன்ற எல்லைகள் எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒரு கூறு இருக்கின்றது என்று சொன்னால் தான் அதை அரசாக ஏற்றுக்கொள்ள முடியும். அந்த வகையிலே தமிழர்கள் வாழுகின்ற வடக்கு கிழக்கு பிரதேசம் ஒரு தேசம். அங்கே பூர்வீகமாக வாழுகின்ற இனம் இருக்கிறது. அங்கே அந்த பிரதேசத்திலே அனைத்து வளங்களும் இருக்கிறது. அவர்களுக்கு ஒரு தனி கலாச்சாரம் இருக்கிறது. அங்கே நிலைத்து வாழுகின்ற ஒரு மக்கள் கூட்டம் இருக்கிறார்கள். எனவே அந்த தேசம் கட்டாயமாக அங்கீகரிக்கப்பட வேண்டும். இது ஒரு நாட்டுக்குள் இருக்கின்றபடியால் அந்த நாட்டினுடைய அரசியலமைப்புக்குள்ளாக ஒரு சமஷ்டி மாதிரியான தேச அழகாக அது உருவாக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்படுவது இங்கே இருக்கின்ற ஒரு முக்கியமான விடயமாக சொல்லப்படுகிறது. எனவே சமஷ்டியையும் அல்லது ஒற்றையாட்சியையும், அதாவது ஒற்றையாட்சிக்குள்ள ஒரு பிரிவை ஏற்படுத்தாது போனாலும் சமஷ்டி முறைக்கு இலங்கை மாற வேண்டும். இதை சமஷ்டி அரசியலமைப்பு என்று சொல்லுகிறார்கள். இது ஒரு தேச, ஒரு நாட்டுக்குள்ளே அவைகள், அதாவது ஒரு மத்தியில் கூட்டாட்சியும் மாநிலத்திலே சுயமாக தங்களை ஆளுகின்ற ஒரு தேச, ஒரு ஜாதி அரசியலமைப்பாக இது பார்க்கப்படுகிறது. உண்மையிலே பாருங்கள், ஒரு நாட்டிலே எல்லா இனங்களும் சமமான இனங்களாக, சமமான தொகைகளை கொண்டு ஒரு இனமாக வாழ முடியாது. இதை இலங்கையை எடுத்துக்கொண்டால் சிங்கள மக்கள் பெரும்பான்மையானவர்கள், தமிழர்கள் அதை சிறுபான்மையானவர்கள், அடுத்த நிலையிலே முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். இந்தியாவிலே இவ்வாறான நிலை இருக்கிறது. எனவே இந்த பெரும்பான்மை சிறுபான்மை என்ற நிலையிலே ஒவ்வொரு இனங்களும் தங்களுடைய சுயமான ஆட்சியாளர்களை உருவாக்கி அதிலே அவர்கள் தங்களை தாங்களே ஆளுகின்ற, தங்களுக்கு ஏற்ற சுயநிர்ணய உரிமையை, அதாவது தங்களுடைய பிறப்பு உரிமையை உறுதிப்படுத்துகின்ற, அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கின்ற அனைத்து விடயத்துக்கும் அடிப்படையாக இருப்பது சமஷ்டி அரசியலமைப்பு. எனவே சமஷ்டி அரசியலமைப்பு முறை என்றது ஒரு பல்லின கலாச்சாரம் வாழுகின்ற நாட்டிலே மிக மிக அவசியமான ஒன்றாகத்தான் இருக்கிறது. இது உலக நாடுகள், அமெரிக்காவை எடுத்துக்கொள்ளலாம், அதே மாதிரி இந்தியாவை எடுத்துக்கொள்ளலாம், சுவிட்சர்லாந்தை எடுத்துக்கொள்ளலாம். இப்படி பல நாடுகள் சமஷ்டி கோட்பாடுகளை உயர்ந்த கோட்பாடுகளாகவும் தங்களுடைய அரசியல் முறை, தங்களுடைய இன முரண்பாடுகளுக்கு தங்களுடைய தேசம் அபிவிருத்தி அடைவதற்கு இதை பார்த்துக் கொள்கிறார்கள். இதுதான் சமஷ்டி அரசியலமைப்பு உலகத்திலேயே மிக உயர்ந்த ஜனநாயக அரசியல் அமைப்பாகவும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அது இலங்கைக்கு மிக மிக தேவையான ஒன்று. ஆனால் இலங்கையிலே இந்த சமஷ்டி அரசியல் அமைப்பை எப்படி அடைவது என்று சொல்லி பார்க்க வேண்டும் என்று சொன்னால், இலங்கையிலே நாங்கள் எடுத்த உடனே சமஷ்டி என்ற கோஷத்துக்குள் செல்வது மிக கடினமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இலங்கையிலே கிட்டத்தட்ட சுதந்திரம் அடைந்த காலத்திலே இருந்து ஒற்றையாட்சி என்ற அந்த பதத்துக்குள்ளே உள்வாங்கப்பட்ட ஒரு பெரிய இனம் தென்னிலங்கையிலே இருக்கிறது. அவர்கள் ஒற்றையாட்சி அதிகாரத்துக்கு கீழ் தாம் நினைத்ததையெல்லாம் செய்து அந்த அதிகாரத்தை சுவைத்து அதிலே ருசி கண்டு ஒரு துளைத்து போய் இருக்கிற ஒரு நிலைமையில் தென்னிலங்கை அரசியல் இருக்கிறது. இந்த சூழலில் நாங்கள் நேரடியாக சமஷ்டி என்ற சொல்லை அங்கு பயன்படுத்தியோ உடனடியாக சமஷ்டியை தாருங்கள் என்று கேட்கின்ற போது அவர்கள் அதை உடனே வழங்குவதற்கு அரசியல் தலைமைகளோ அல்லது அந்த தேசத்திலே வாழுகின்ற மக்கள்களோ உடனடியாக உடன்படுவார்கள் என்பது மிகப்பெரிய சவாலான விடயம். ஆகவே நாங்கள் படிப்படியாக எங்களுடைய சமஷ்டி கட்டமைப்பை அடைந்து கொள்ள வேண்டும்.
அப்ப இதுலதான் சொல்லப்படுகிறது இப்ப இந்திய அரசியலமைப்பை போன்று ஒரு சமஷ்டி என்ற சொல்லை நாங்கள் அங்கு கையாளாமல் இலங்கை அரசியலுக்கு அதிகாரம், அதாவது மீளப்பெற முடியாத சமஷ்டி அதிகாரம் என்று சொல்கிறார்கள். இந்த சொல்தான் தென்னிலங்கையிலே மிகப்பெரிய பயங்கரமான ஒரு சொல்லாக இருக்கிறது. எனவே நாங்கள் மீளப் பெற முடியாது என்று சொன்னாலே அது சமஷ்டிதான். அது எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. ஒரு தேசத்தில் ஒரு ஆட்சியாளர் பிரிக்கப்பட்டதற்கு பிறகு அரசியலமைப்பிலே அவர்களுக்கு சொல்லப்பட்டு சட்டங்கள் பிரிக்கப்பட்டு வழங்கப்பட்டதற்கு பிறகு அதிகாரங்கள் வழங்கப்பட்டதற்கு பிறகு அதை மீளப் பெற முடியாது என்றாலே அது சமஷ்டிதான். சரி, இந்த விடயங்கள் தொடர்ந்து பேசலாம். உண்மையில் இந்த ஒற்றையாட்சி அரசியலமைப்பு என்பது மிக எதிர்க்கப்படுகிற ஒரு விடயம். ஆனால் குறிப்பாக குறிப்பிடுகிற போது அது அதே போல மிக சிறந்த ஒன்றில் பிரித்தானியா உதாரணம் காட்டி சொன்னார். உமாகரன் இருக்கிறார் சட்டத்தரணி, எனக்கு என்ன இளையவன், ஒன்றாக நாங்கள் யாழ்ப்பாண இந்துக்கள் பேசி 30 ஆண்டுகளுக்கு பிறகு யாழ்ப்பாண இந்துக்கள் பதக்கத்தை கொண்டார். வேற விடயம். இப்போது அரசியல் தரப்பிலும் இருக்கிறார். இந்த ஒற்றையாட்சி தத்துவம் இந்த மக்களை எந்த அளவு தூரம் பாதித்திருக்கிறது? உமாகரன், நீங்கள் ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். இந்த ஒற்றையாட்சி அல்லது பேரக்கூடிய இந்த முறை என்பது ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய முறை என்பது ஒற்றையாட்சி தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு ஆட்சி முறையில் இருக்கிறது. இதனாலே எண்ணிக்கையில் குறைவாக வாழக்கூடிய இனங்கள் அல்லது தேசிய இனங்கள் அவர்களுக்கு இந்த தத்துவம் மிக பொருத்தமாக இருக்கிறதா? அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் வந்தவுடனேயே நன்றி உஷாலனாக நன்றி. அவர் சொன்னது மாதிரி எங்கள் 2 பேருடைய பயணமும் மிக நீண்டது. 2 பேரும் அநேகமான முறைகளில் உண்டா இருந்திருக்கிறோம். அந்த வகையில் ஒரு மிக முக்கியமான அரசியல் ரீதியான தெளிவூட்டல் முறையிலையும் சேர்ந்திருக்கிறது மகிழ்ச்சி. இந்த சமஷ்டி என்ற சொல் தமிழுக்கு அந்நியமான ஒரு சொல். அது ஒரு சமஸ்கிருத வார்த்தை. அது ஒரு சமஸ்கிருத வார்த்தை. அதன் தமிழ் அர்த்தம் என்னவோ, அதன் உண்மையான தமிழ் அர்த்தம் என்னவோ அதுல உரையாட ஒழுக்கிட்டாவே மக்களுக்கு அதிக புரிந்துணர்வு வரும். நான் வந்தோடனே ஜோதிலிங்கம் ஐயாட்ட கேட்டது, ஐயா இந்த சமஷ்டி என்றதுக்கு நீங்கள் சஜஸ்ட் பண்ற சரியான தமிழ் பதம் என்னன்றது. அப்ப நான் ஆல்ரெடி ஒரு ஐடியாவில் இருந்தேன்னா அதை நாங்கள் கூட்டாட்சி என்றே சொல்லலாம் என்று. ஆனா ஐயா அதை கூட்டாட்சி அல்லது இணைப்பாட்சி என்று சொல்லலாம் என்று சொல்றேன். நான் அவருடைய புத்தகங்கள் அதிகமாக வாசித்து, நான் சட்டத்துறை மாணவனாக இருக்கிற காலத்தில் இருந்தே அவருடைய புத்தகங்கள் அதிகமாக வாசித்திருக்கிறேன். அவருடைய புத்தகங்கள்ல இருந்து இது சார்ந்த அறிவை நான் பெற்றிருக்கிறேன். ஆகவே அறிவு என்ற அந்த ஒரு குலம் 2 பேருக்கும் பொதுவானதாக இருந்தாலும் இந்த அவரிடம் இருந்து பெற்றதும் இருக்கிறதுனால 2 பேருக்கும் இடையிலான ஒரு வித்தியாசம் ஏஜ் கேப் மட்டும்தான். அப்ப 2 பேருடைய எக்ஸ்பீரியன்ஸ்களும் தான் டிஃபரெண்டா இருக்குது. மற்றபடி விஷயம் ஒன்றாகத்தான் இருக்கு. நான் இப்ப இந்த ஒற்றையாட்சி சமஷ்டி ரெண்டும் ஒரு பெரிய பூதாகரமான சாமானிய மக்களால, சாதாரண மக்களால விளங்கிக் கொள்ள முடியாத விஷயம் இல்லை. ஒரு தனி குடும்பமும் கூட்டு குடும்பமும் எப்படியோ அப்படிதான் இந்த ஒற்றையாட்சியும் கூட்டாட்சியையும் நான் பார்க்கிறேன். ஒரு ஆரோக்கியமான ஒற்றையாட்சியையும் கூட்டாட்சியையும் பார்க்கிறேன். நான் அந்த ஆரோக்கியமான வசனத்தை சேர்த்தது. ஒரு வீடு இருக்கு, பெரிய வீடு. ஒரு அப்பா இருக்கிறார், 2 ஆம்பளை பிள்ளைகள் இருக்கணும், 2 சகோதரர்கள் இருக்கணும். அந்த வீட்டின் முழு கட்டுப்பாடும் அப்பாண்ட கையில் இருக்கும். அப்பா தான் அந்த வீட்டை முழுக்க நிர்வகிப்பார். எல்லா முடிவுகளையும் அப்பா எடுப்பார். பிள்ளைகள் பாதிப்படையாத மாதிரி அப்பா எடுப்பார். இது ஒரு ஆரோக்கியமான தனி குடும்பம். இப்படித்தான் இந்த ஒற்றையாட்சியும் மத்தியில ஒரு அரசாங்கம் இருக்கும். அந்த அரசாங்கம் உள்ளுக்கு இருக்கக்கூடிய ஒரு டைவர்சிட்டி, ஒரு பன்மைத்துவ சொசைட்டிக்கு பாதிப்புகள் ஏற்படாத மாதிரி முடிவெடுக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான அண்ணன் சொன்ன மாதிரியான ஒரு ஒற்றையாட்சி அமைப்பாக நாங்கள் பார்க்கலாம். இது சமஷ்டி என்றது அதே வீடு, அந்த அப்பா இறந்துட்டார், பெரிய வீடு, அந்த வீட்டிலேயே இந்த 2 அண்ணன் தம்பியும் இருக்கணும், சகோதரர்களும் இருக்கணும். அண்ணாவும் கல்யாணம் கட்டிட்டார், தம்பியும் கல்யாணம் கட்டிட்டார், 2 பேருக்கும் 2 குடும்பங்கள் இருக்குது. அவர்கள் வீட்டில் எந்தெந்த அறை உனக்கு,
கிச்சன்ல எந்த பக்கம் உனக்கு என்று பிரிச்சு வச்சுக்கொள்ளணும். அண்ணன் உழைக்கிற உழைப்புல அந்த சம்பாத்தியத்துல அண்ணன் குடும்பம் வாழ வேணும். அண்ணாண்ட வைஃப் என்ன சாரி கட்டுறது, தூக்கணம் போடுறது, சங்கிலி போடுறது, என்ன கலர்ல சப்பாத்து போடுறது, ஹேண்ட்பேக் கொள்ளுற எல்லாத்தையும் தம்பி முடிவெடுக்க வரமாட்டார். மேபி அவர் சஜஷன் சொல்லலாம், அண்ணி இது கொஞ்சம் இப்படி இருக்கு. மற்றபடி அது அண்ணன் பொஞ்சாதி என்ன போடுறன்றத அண்ணன் முடிவெடுக்கும். அதே மாதிரி தம்பி வீடு, தம்பிയുടെ வீட்டை தம்பி பொஞ்சாதி என்ன செய்யணும், தம்பிയുടെ பிள்ளைகள் என்ன செய்யணும், தம்பி தானே அவர்கிட்ட குடும்ப தலைவன், அவர் முடிவு எடுப்பார். இப்ப ஒட்டுமொத்தமான இந்த வீடு வருது, இந்த வீட்டினுடைய ஒரு அபிவிருத்தி, இந்த வீட்டை சுத்தி அமைச்சிருக்கிற வேலிகள், அதாவது பாதுகாப்பு, பக்கத்து வீட்டுக்காரனோட ஏற்படுற வேலி சார்ந்த தகராறுகள், அல்லது அவன் வீட்டு தென்னை மரத்திலிருந்து தேங்காய் எந்த வீட்டுக்கு விழுகுதுன்னு சொல்லி சொன்னா அண்ணனும் தம்பியும் சேர்ந்து போய் பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்கணும். இந்த வேலி அமைக்கிறது உட்பட இந்த பாதுகாப்பு விஷயத்தை அண்ணனும் தம்பியும் சேர்ந்து செய்யணும். இவ்வளவுதான் சமஷ்டி. தமிழ் மக்களாகிய நாங்கள் எங்களுக்குரிய ஒரு பிராந்தியத்தில் ஒரு தேசிய இனமாக, ஒரு வரலாற்று இனமாக, வரலாற்று வாழிடத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதே மாதிரி இந்த நாட்டில் சிங்களவர்களும் எங்களை போலவே ஒரு வரலாற்று இனமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றதை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். இப்ப நாங்கள் கேட்கிறது என்னன்னா, இந்த அண்ணன் குடும்பத்தை அண்ணன் பார்க்கணும், தம்பி குடும்பத்தை தம்பி பார்க்கணும் என்ற மாதிரி எங்களுடைய உள்வீட்டு பிரச்சனைகளையும் எங்களுக்கு இருக்கக்கூடிய சட்டம் நிர்வாகம் சார்ந்த விஷயங்களையும் நாங்களே எங்களை ஆளக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க வேணும். அதே மாதிரி சிங்கள பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அரசாங்கம் உண்டு, சிங்களவர்களுக்குரிய விஷயங்களை பார்க்கணும். இதுல வெளியுறவு சார்ந்த விஷயங்கள், பாதுகாப்பு சார்ந்த தேசிய விஷயங்களை உண்டாக சேர்ந்து பார்க்கணும். இவ்வளவுதான் சமஷ்டி. சமஷ்டியை நாங்கள், அதாவது இந்த சமஷ்டி என்ற வேர்டு ஒரு சமஸ்கிருத சொல்லாக இருக்கிறதுனாலையும் இதனுடைய அர்த்தத்தை விளங்கிக் கொள்வது. என்னடா சமஷ்டி, ஒரு எழுந்தமானமா சொல்லுக்குள்ள அது விளங்குறது இல்லை. ஆனா இப்ப நாங்கள் அதை கூட்டாட்சி என்றதுக்குள்ள அநேகமான ஆட்களுக்கு ஓரளவுக்கு புரிதல் வந்திருக்கும் என்றது என்னுடைய நம்பிக்கை. எங்கள் மத்தியில் இருக்கிற இதே பிரச்சனை தான் சிங்கள மக்கள் மத்தியிலையும் இருக்குது. அதை சமஷ்டி என்றத, பெடரல் என்றத, அதை சமஷ்டி என்ற வசனத்தை அப்படியே பயன்படுத்துறதில்லை. அதை பெடரல் என்ற அப்படி இங்கிலீஷை தான் டிரான்ஸ்லேட்டாவே பயன்படுத்தினோம் அதிக அளவில். ஆனபடினால அந்த பெடரல் என்றதை பார்த்து பயப்படுறதுக்கு நான் இன்னும் ஒரு விஷயத்தையும் அவதானிச்சேன். இது என்னுடைய சட்ட கல்லூரி நண்பர்களோடு உரையாடும் போது இருந்த பிரச்சனை. இலங்கை தமிழரசு கட்சி என்றது ஒபிஷியல் நேமாக ஸ்ரீலங்கன் பெடரல் பார்ட்டி என்று இருக்கு. அப்ப அது அந்த ஸ்ரீலங்கன் பெடரல் பார்ட்டி என்றத தமிழரசு கட்சி என்ற மொழிபெயர்ப்பு, அந்த பெடரல் என்றது தமிழ் அரசு என்று விளங்கிக் கொள்ற தன்மை கற்றறிந்த சிங்களவர்கள் மத்தியிலேயே இருக்கிறது ஒரு துரதிஷ்டமான விஷயமாக காணப்படுது. ஸோ இப்போ ஒற்றையாட்சி அன்னகட்டதுக்கு அந்த ஒற்றையாட்சி சம்பந்தமான விஷயத்துக்கான விளக்கமும், கூட்டாட்சி என்றால் என்ன அல்லது சமஷ்டி என்றால் என்ன என்றதையும் என்னால் முடிந்த அளவுக்கு நான் விளங்கப்படுத்தி இருக்கிறேன் என்று நம்புறேன். உஷாமண்ணா, குறிப்பாக இந்த சமஷ்டி என்பது நீங்க சொன்ன மாதிரி சிங்கள மக்கள் மத்தியிலே ஒரு மிக பொல்லாத ஒரு வார்த்தையாக பாவிக்கப்படுகிறது. இலங்கை தமிழரசு கட்சிக்கு எதிராக தொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வழக்கு பின்னாலே தீர்ப்பு கொடுக்கப்படுகிற போது கூட சமஷ்டி என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்ட தத்துவம் என்பதை நீதியரசர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கக்கூடிய சந்திரசோம என்பவர், அவருக்கு அவர் அந்த சமூகத்தை சார்ந்திருக்கக்கூடிய அவருக்கு அது பேசுகிற மொழியாலே அவருக்கு இந்த வார்த்தை என்பது மிக பாதகமாக தெரிந்தவனுடைய அடிப்படையில் தான் மிக நீண்ட வாதங்கள் அந்த கட்சி தடை செய்யப்படுகிற அளவுக்கு கூட போயிருக்கிற அந்த நிலைமையை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. இப்ப நாங்க சமஷ்டியை கேட்கிறோம் உமாகரன், ஆனா சமஷ்டியை கேட்கறதுக்கு முன்னாடி இந்த ஒற்றையாட்சி நாடு, இந்த ஒற்றையாட்சி நாட்டுல என்ன பிரச்சனை இருக்குன்றதுக்காக நாங்க சமஷ்டியை கேட்கிறோம். இதையும் இன்னும் இலகுவாக விளங்கப்படுத்தணும். இந்த நாட்டினுடைய அடிப்படையான அது சேரும் சொன்னார் என்னென்றால், இந்த தேசிய பிரச்சனை ஏன் வந்தது என்றதை விளங்கிக் கொள்ளாமல் இங்கே நாங்கள் என்ன யாப்பு வேணும், என்ன முறையிலான அரசியலமைப்பு வேணும் என்றதை நாங்கள் பேசவே முடியாது. சிங்கள தலைவர்கள் சமஷ்டி என்றதை விளங்கி கொள்ளாதவர்களும் அல்ல, அவர்களுக்கு சமஷ்டி என்னென்று தெரியும் என்றதும் சம்பந்தமான விஷயம் நீங்க தந்த இந்த ஹேண்ட் அவுட்லேயே இருக்கு. இந்த விஷயத்தை இதுலயே நீங்கள் அதை உள்ளடக்கி இருக்கிறீர்கள். என்னாலும் ஒரு நல்ல உதாரணம் சொல்லலாம். அதை நான் நினைக்கிறேன், அது பண்டா செல்வா ஒப்பந்தம் அதன் பிற்பாடு எப்படி கிழித்தறியப்படுகிறது. அப்ப ஒரு அரச தலைவர், ஒரு ஜனாதிபதி,
ஒரு தீர்வு திட்டத்தை விட இது ஒரு சரியான தீர்வு, சமஸ்டிய இந்த நாட்டில் கொண்டு வர்றது சரியான முடிவு என்று எடுத்ததன் பிற்பாடும் அதை கிழித்தறிய வைக்கக்கூடிய அளவுக்கான ஒரு புறச்சக்தி இந்த நாட்டில் இருக்குது. அது இந்த அரசியல் சக்தியை தாண்டிய, ஆனா இந்த அரசியலை தீர்மானிக்கிற ஒரு பெரிய ஒரு பொல்லாத சக்தி. அதை நாங்கள் அண்மை காலத்திலே கண்டோம். அது வேற எதுவும் அல்ல, பௌத்த சிங்கள பேரினவாத மனநிலை. இது தமிழ் மக்களை தொடர்ச்சியாக ஒடுக்கிறதுல குறியா இருக்குது. அதே மாதிரி இந்த ஒற்றையாட்சி இலங்கையில இருக்கிறது அடுத்த ஒரு பாதகமான விஷயம் என்னவென்றால், அமைச்சுக்களை இந்த மத்திய அரசுக்கு கீழே அமைச்சுக்களை இத முடிவெடுத்துக் கொண்டு ஒரு தூரமாக எட்ட இருக்கிற ஒரு மாவட்டத்தின், ஒரு உதாரணமா சொன்னா வடக்கு மாகாணத்தின் ஒரு தூரமா இருக்கக்கூடிய ஒரு இனிமேல் இல்லை என்ற கஷ்டப்பட்ட பிரதேசத்துக்குள்ள வருகிற அபிவிருத்திகளை இவையால சரியாக செய்ய இயலாமை இருக்குது. அதே மாதிரி இப்படி தூர நடக்கக்கூடிய அபிவிருத்திகளுக்கு நடக்கிற ஊழல்களையும் இவர்களால கண்ட்ரோல் பண்ண இயலாம இருக்குது. இது தமிழர்களுக்கு மட்டும் இல்லை, இந்த நாட்டுக்கே இருக்கிற ஒட்டுமொத்தமான ஒரு பிழையான இந்த ஒற்றையாட்சியின் பிழையான விளைவுகள்ல உண்டு. ஆகவே இந்த ஒற்றையாட்சி முறையை காட்டிலும் சமஷ்டி ஆட்சி முறை வருகிற பொழுது அந்தந்த பிராந்தியத்துக்குரிய அபிவிருத்திகளை அந்தந்த பிராந்திய அரசுகளே செய்யக்கூடியதாக இருக்கிறதுனால அபிவிருத்திகள் நடைபெறுவதுன்ற வினைத்திறன் தன்மை கூடவாக இருக்கும், ஊழல் செய்கிற தன்மை குறைவாக இருக்கும், அல்லது ஊழல்களை இலகுவாக கண்டறியக்கூடியதாக இருக்கும். இது ஒட்டுமொத்தமாக இந்த நாட்டின் தரத்தை முன்னேற்றத்துக்கு ஒரு உதவியாக இருக்கு. சரி, இந்த ஆட்சி மாற்றம் ஒன்று நிகழ்ந்திருக்கிறது. ஆனால் சில பேர் அதை உங்கள் போன்ற அரசியல் விமர்சகர்கள் காட்சி மாற்றம் என்றுதான் சொல்கிறார்கள். அண்மையில் நிகழ்ந்திருக்கக்கூடிய திருவண்ணாமலை சம்பவம் முதல் ரவிலே அத்தனை பேரும் அந்த கட்சியினுடைய உறுப்பினர்கள் அவ்வளவு பேரையும் கொண்டாடினார்கள். அடுத்த நாள் காலை அவ்வளவு பேரையும் வரிசையாக திட்டி தீர்த்தார்கள். பலருடைய சமூக வலைத்தளத்தில் இரவு பதிந்திருக்கக்கூடிய பதிவு அடுத்த நாள் காலையிலே பார்க்கிற போது காண முடியவில்லை. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தத்துவத்தின் போது இந்த ஒற்றையாட்சி தேவையில்லை என்று சொல்வதற்கு நியாயமான காரணங்கள் உங்கள் தரப்பில் இருக்கிறது. ஒற்றையாட்சி ஏன் தேவையில்லை என்கிற விடயம் இங்கு மிகவும் முக்கியமானது. இதுக்கு நாங்கள் தமிழ் மக்களினுடைய அரசியல் வரலாற்றை நாங்கள் கொஞ்சம் விளங்கி கொண்டால்தான் அது பற்றிய ஒரு பூரண விளக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று நான் நினைக்கிறேன். தமிழ் மக்களினுடைய நவீன அரசியல் வரலாறு என்றது பல காலகட்டங்களாக வளர்ந்து வந்திருக்கிறது. முதலாவது காலகட்டம் இந்த இதுக்கு பிறகு, அதாவது பிரித்தானியர் நவீன அரசியல் முறைமையை இங்கே அறிமுகப்படுத்தியதன் பின்னர் இங்கே நாங்கள் அந்த காலகட்டங்களை பிரித்து பார்க்கலாம். முதலாவது காலகட்டம் 1833 இருந்து 1921 வரையான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் தமிழ் மக்கள் இன அரசியலையே நடத்தி இருக்கையில் அவர்கள் அரசியல் தளத்தில் இளைஞர் என்ற அடையாளத்தை தான் போயினார்கள், பண்பாட்டு தளத்தில்தான் தமிழர்கள் என்ற அடையாளத்தை போயினார்கள். அதனால அன்றைக்கு தமிழ் தலைவர்களாக இருந்தவர்கள் தமிழ் மக்களுக்கு மட்டும் தலைவர்களாக இருக்கவில்லை, முழு இலங்கைக்கும் தலைவர்களாக இருந்தார்கள். சேர் முத்துக்குமாரசாமி, சேர்பன் ராமநாதன், சேர்பன் அருணாசலம் நாங்கள் பார்க்கிறோம். இரண்டாவது காலகட்டம் 1921 தொடக்கம் 1949 வரையான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் தான் அவர்கள் 1919ஆம் ஆண்டு கைச்சாத்திரப்பட்ட ஒப்பந்தத்துக்கு முரணாக நடந்து கொண்டிருந்த போது நாங்கள் தமிழ் மக்களுக்கு என்ன தனியான ஒரு இன அரசியலை நகர்த்த வேண்டும் என்று கருதி சேர்பன் அருணாசலம் இலங்கை தேசிய காங்கிரசில் இருந்து வெளியேறி தமிழர் மகாசபை என்கின்ற அமைப்பை உருவாக்கினார். அந்த தமிழர் மகாசபை என்ற அமைப்பை உருவாக்கின பிறகுதான் தமிழ் மக்களுக்கு அந்த இன அரசியலை வளர தொடங்கினர். அந்த இன அரசியல் வளர்ந்த காலத்தில் கூட அவர்கள் சமர்சியோ தனிநாடோ கேட்கவில்லை. அவர்கள் இலங்கை என்ற அரசு அதிகார கட்டமைப்புக்குள் எங்களுக்கு சம வாய்ப்புகளை தாருங்கள் என்றுதான் கேட்டார்கள். அருணாசலம் விரைவில் இறந்தபடியால அந்த கட்டத்தை நகர்த்தினவர் ஜி பொன்னம்பலம் தான். அவர் தான் 50க்கு 50 கோரிக்கை முன்வைத்ததையும் நாங்கள் வரலாற்றில் பார்க்கிறோம். ஆனால் 1947ஆம் ஆண்டு சோல்வெரி அரசியல் யாப்பு வந்ததன் பின்னர்
இந்த அதிகாரம் முழுவதும் பெரும்பான்மை சமூகத்துடன் சென்றது. பெரும்பான்மை சமூகத்துடன் சென்று அந்த அரசு அதிகார கட்டமைப்பிலிருந்து தமிழ் மக்கள் தூக்கி வீசப்பட்டார்கள். அந்த தூக்கி வீசப்பட்ட நேரத்தில் தான் தமிழ் மக்கள் நினைக்க பார்க்கிறார்கள், தமிழ் மக்கள் கருத தொடங்கினார்கள், இது இந்த ஒற்றையாட்சி என்கின்ற இந்த அரசு அதிகார கட்டமைப்புக்குள்ள இருந்து கொண்டு எங்களுக்கு ஒன்றும் செய்ய இயலாது. ஆகவே நாங்கள் எங்களுடைய தாயகத்தை வரையறுத்து அதற்கு அதிகாரத்தை கோருகின்ற சமர்ச்சி கோரிக்கையை முன்வைத்தார்கள். 1949ஆம் ஆண்டு தமிழரசு கட்சி உருவாகுது டிசம்பர் 18ஆம். அந்த தமிழரசு கட்சியினுடைய தோற்றத்தோடு இந்த சமர்ச்சி கோரிக்கை முன்வந்த என்று நாங்கள் சொல்லலாம். தமிழரசு கட்சியின் வருகையோடு தமிழ் அரசியல்ல 3 பெரிய மாற்றங்கள் நடக்குது. ஒன்று, கொழும்பு யாழ்ப்பாணம் என்றிருந்த தமிழ் அரசியல் வடக்கு கிழக்கு என்ற ஒரு தமிழர் தாயகத்தை மையமாக வச்சு வளர தொடங்கிச்சு. இவ்வளவு காலம் இன அரசியலை நகர்த்தின தமிழ் மக்கள் தாயகம் என்றது வரையறுத்த பிறகு தமிழ் தேசிய அரசியலாக வளர தொடங்குது. மூன்றாவது, மக்களை இணைத்த போராட்டங்கள் என்பது வர தொடங்கியது. இதே நேரம் மற்ற பக்கத்திலே அரசு சிங்களமயமாக்கலை முதன்மைப்படுத்த தொடங்கிச்சது. தமிழ் மக்களுடைய தாயக பிரதேசத்தில் சிங்கள குடியேற்றங்களை கொண்டு வந்து நிறுத்திச்சது. அதுவும் முதல் அம்பாறையிலே அந்த குடியேற்றம் முதல் ஆரம்பத்தில் உருவானாலும் பின்னர் வடகிழக்கு இணைக்கின்ற மையமான மாவட்டமாக இருக்கின்ற திருகோணமலை மாவட்டத்தில் சகல குடியேற்ற முறைகளையும் அவர்கள் பரிசீலித்து பார்த்தார்கள். ஒரு குடியேற்ற முறை மட்டுமல்ல, பல குடியேற்ற முறைகள். திட்டமிட்ட விவசாய குடியேற்றம், சட்டவிரோத விவசாய குடியேற்றம், மீனவர் குடியேற்றம், வியாபார குடியேற்றம், புனித பிரதேச குடியேற்றம், முப்பட பண்ணங்களுக்கான குடியேற்றம் என்று சொல்லி பல குடியேற்ற முறைகளை பரிசீலித்து பார்த்து அந்த தாய ஒருமைப்பாட்டை தடுக்க வேண்டும். அதை அப்படியே தாய ஒருமைப்பாட்டை தடுக்கக்கூடிய வகையில், அந்த ஒருமைப்பாடு இல்லாத வகையிலே அந்த குடியேற்றங்களை செய்தார்கள். மற்ற பக்கத்தில் இந்த அரசு அதிகார கட்டமைப்பை சிங்களமயமாக்கினார்கள். தேசிய கொடியை சிங்களமயமாக்கினார்கள். முழுக்க முழுக்க தேசிய கொடியில அவர்கள் வாழேந்திய சிங்கம்தான் அரசின் நாட்டினுடைய இறமையை குறிப்பதாக கூறினார்கள். ஆக வாழேந்திய சிங்கத்துக்குள் தமிழர்களுக்கு தமிழ் மக்களுடைய அடையாளத்தையும் குறியிருங்கள் என்று கேட்டபோது அதற்கு அவர்கள் இணங்கவில்லை. வாழேந்திய சிங்கம் வாழ வச்சு கொண்டு வெறிக்கிற மாதிரி அதுக்கு எதிராகத்தான் தமிழ் மக்களை குறிக்கின்ற அந்த செம்மஞ்சள் கோடு இடப்பட்டது. ஆகவே இந்த தேசிய கொடி கூட அரசாதிகார, அந்த தேசிய கொடி என்ற அந்த அரசாதிகார குறியீட்டில் இருந்து தமிழ் மக்கள் தூக்கி வீசப்பட்டார்கள். 1756ஆம் ஆண்டு அந்த அரச நிர்வாகத்தையே சிங்களமயமாக்குற நிலைமையை கொண்டு வந்தார்கள். அப்ப இந்த வகையான ஒடுக்குமுறைகள்லாம் தமிழ் மக்களுக்கு எங்களுடைய தாயகத்தை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய கைகளிலே அந்த தாயகத்தினுடைய அதிகாரம் இருக்க வேண்டும் என்ற தீர்மானத்துக்கு வந்தார்கள். அதுதான் சமர்ச்சி என்ற அந்த உருவாக்கம், அந்த சமர்ச்சி என்ற எண்ணக்கரு உருவானதற்கான காரணம் என்று நான் நினைக்கிறேன், நான் கருதுகிறேன். ஆனால் இந்த சமர்ச்சியின் சரிவதால் என்று 1968ஆம் ஆண்டு கருதின நிலையில் தான் தமிழறிஞர்கள் இதெல்லாம் சரிவராது, நாங்கள் தன்னாட்டு போராட்டத்தை நடத்த போறோம் என்று சொல்லி அவர்கள் தன்னாட்டு போராட்டத்தை தொடங்கி அது ஆயுத போராட்டமாக வளர்ந்ததையும் நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இங்கே என்ன விவகாரம் என்று சொல்லி சொன்னால், அவர்கள் இலங்கை தீவு சிங்கள பௌத்தர்களுக்கு மட்டும் உரியது என கருதி தமிழ் மக்களுக்குரிய, தமிழ் மக்களை ஒரு தேசிய இனமாக இருப்பதையெல்லாம் அழிச்சு கொண்டு வந்த ஒரு சூழ்நிலையில் தமிழ் மக்கள் தங்களினுடைய ஒரு தற்பாதுகாப்புக்காகத்தான் இந்த சமர்ச்சி கோரிக்கையை முன்வைத்தார்கள். இது நாங்கள் மிகவும் கவனத்தில் எடுக்க வேண்டிய விஷயம். ஒரு தற்பாதுகாப்புக்கு தான் சமர்ச்சி கோரிக்கையை முன்வைத்தார். இந்த வரை தமிழ் மக்கள் நடத்தின போராட்டம் என்பது தங்களை தற்காத்துக் கொள்கின்ற ஒரு தற்காப்பு போராட்டம் தான். அவை இந்த விடயங்களை நாங்கள் விளங்கி கொண்டால்தான் இதுல நாங்கள் ஒரு உறுதியான தீர்மானத்துக்கு வர முடியும் என்று நான் நினைக்கிறேன். பல்வேறுபட்ட தளங்களில் இந்த மக்கள் வெவ்வேறு காலகட்டங்களில் போராடி இருக்கிறார்கள். ஆரம்பத்தில் அகிம்சை, பிறகு ஒரு தேசத்தை கேட்டு, அதுக்கு பிறகு எதையெல்லாம் விட்டார்களோ அதுதான் வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு இப்போது வந்திருக்கிறார்கள். எங்களுடைய சிரேஷ்ட பேராசிரியர் கணேசலிங்கம் ஐயா இருக்கிறார். குறிப்பா இந்த மக்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு தளங்களிலே தங்களுக்கான விஷயங்களை கேட்டு ஒவ்வொரு தளங்களில் ரீதியாக வந்து கொண்டிருக்கிறார்கள். சமஷ்டி என்ற ஒரு கோரிக்கை இந்த காலத்திலே அதிகமாக வலுப்பெற தொடங்கி இருக்கிறது. இந்த சமஷ்டிக்குள் போக வேண்டிய தேவை இந்த மக்களை பொறுத்தவரையில் இனி இப்போது எழுந்திருக்கிறது. ஏன் ஈழத்தமிழர்கள் ஒரு சமஷ்டி என்ற கோரிக்கைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதற்கான எண்ணங்கள் ஒருபுறம்,
இன்னொரு பக்கம் இந்த சமஷ்டி கோரிக்கையினுடைய நீண்ட தேடலும் அவாவும் இந்த நாட்டினுடைய தேசியங்களுக்கு இடையில் இருந்த முரண்பாட்டின் பிரதிபலிப்பாக எழுந்த ஒன்றுதான். இந்த அகிம்சை அல்லது மிதவாத அரசியல் தன்னுடைய இருப்பை தயார் செய்கின்ற போது ஈழத்தமிழர்களை ஒரு தேசிய இனமாக அடையாளப்படுத்துவதில் அது ஒரு வெற்றிகரமான செல்நறியை ஒழுங்குபடுத்தி இருந்தது. அந்த ஒரு தேசிய இனத்துக்கு இருக்க வேண்டிய தனித்துவங்களில் ஒன்றும் தேசிய இனங்கள் ஏனைய தேசிய இனங்களோடு முரண்பட்டு கொண்டிருக்கின்ற போது ஏற்படக்கூடிய தீர்வுகளின் ஒரு அம்சமாகவும் உலக அனுபவம் சமஷ்டிக்குள்ளால் தேசிய இன பிரச்சனைக்குரிய தீர்வுகள் பார்க்கப்பட்டது. அது குறிப்பாக இடதுசாரிகளுடைய அல்லது சோசியலிஸ்டுகளுடைய எழுச்சிக்கு பின்னர் உலகம் முழுவதும் அதுக்கான ஒரு பின்புலம் வலுவடைந்தது. அந்த பின்புலத்தினுடைய வலு தான் பெறக்கூடிய அறிவியல் ரீதியாக உலகம் பற்றிய பார்வையில் அதீதமான எண்ணங்களை கொண்டிருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில் அவர்கள் ஒரு லிட்ரேச்சர் சமூகம், ஒரு வாசிப்பு, ஒரு தேடல், உலகம் சார்ந்திருக்கக்கூடிய அறிவினுடைய கூட்டுத்தன்மையை கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகம். அது அந்த சமூகத்தினுடைய விழிப்பின் ஒரு அங்கமாகத்தான் உண்மையில் சமஷ்டி எங்களோடு சேர்ந்து கொண்டது. ஒரு நீண்ட வடக்கு கிழக்கனுடைய இருப்பு, நிலப்பரப்பு, அதனுடைய வாழ்விடம், அதில் இருக்கக்கூடிய பொருளாதார ரீதியான வேலை போன்ற பல அம்சங்களை அது கொண்டிருந்தது. அத்தகைய அம்சங்களுக்கு ஊடாக ஒரு பிரிக்கப்பட்ட அல்லது அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு இறைமை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு எண்ணத்தை முதன்மைப்படுத்துவதன் ஊடாகவே உண்மையில் சமஷ்டி என்பது எங்களோடு, எங்களுடைய பிரச்சனைக்குரிய தீர்வோடு, நிர்வாக கட்டமைப்பு முறையோடு இருந்தது, அரசியல் கட்டமைப்போடு இருந்தது, அதிகார கட்டமைப்போடு இருந்தது, இறைமை சார்ந்திருக்கக்கூடிய அம்சங்களோடு இருந்தது என்று ஒரு பல் பரிமாணங்களுக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு தளத்தில் தான் ஈழத்தமிழர்கள் சமஷ்டி பற்றிய உரையாடலை தங்களோடு இணைத்துக் கொள்வதற்குரிய திட்டமிடலை செய்தார்கள். இடைப்பட்ட ஒரு 30 வருடங்கள் தனிநாட்டு குறித்துடைய ஆயுத போரை நிகழ்த்தினார்கள். ஆனாலும் அவர்களிடம் ஒஸ்லோ தீர்மானம் சார்ந்து அல்லது விடுதலை புலிகளுக்கும் 6 கட்ட பேச்சுக்களின் உரையாடலின் பிரதிபலிப்புகளை நாங்கள் அவதானிக்கின்ற போது அங்கும் பெருமளவுக்கு உச்சரிக்கப்பட்டதும் முதன்மைப்படுத்தப்பட்டதும் சமஷ்டி சார்ந்த ஒரு விடயமே. ஏனெனில் உலகம் சமஷ்டியை நோக்கிய ஒரு இருப்பை தேசியங்களின் முரண்பாடுகளுக்கு ஒரு தீர்வாக தந்திருக்கிறது. ஒற்றையாட்சி முறைக்குள் இருக்கக்கூடிய நெருக்கடிகளிலிருந்து விடுபட்டு ஒரு சமஷ்டி குறித்துடைய அம்சம் உலகம் முழுவதுமே தேசிய இனங்களினுடைய பிரச்சனைக்குரிய தீர்வுகளை தந்தது. குறிப்பாக கிழக்கு ஐரோப்பிய நாடுகள், குறிப்பாக சோவியத் ரஷ்யாவினுடைய எழுச்சி, இவை அனைத்துமே சோசியலிஸ்டுகளினுடைய எண்ணங்களுக்குள்ளால் வடிவமைக்கப்பட்ட போது அல்லது அந்த சிந்தனை மேலெழுகின்ற போது சமஷ்டி தவிர்க்க முடியாமல் ஈழத்தமிழருடைய நெருக்கடிகளுக்கு ஒரு தீர்வை நோக்கிய அம்சமாக மாற்றப்பட்டது. அதுதான் உண்மையில் சமஷ்டியினுடைய பிரவாகம் எங்களோடு சேர்ந்து முனைப்பு பெறுவதற்கான அடிப்படை காரணம். இதனுடைய முன்னோடிகள் உண்மையில் தமிழர்கள் அல்ல, முன்னோடிகள் சிங்கள தலைவர்கள். குறிப்பாக எஸ்ஆர்ஆர் பண்டாரநாயக்கா 26களில் இது தொடர்பான உரையாடலை அதிகம் முதன்மைப்படுத்தி இருந்தார். இலங்கையை 3 அலைகளாக கண்டியர், கரையோரத்தவர், வடக்கு கிழக்கு என்ற அடிப்படையில் அந்த 3 அலைகளை அடிப்படையாக கொண்ட ஒரு சமஷ்டி பற்றிய உரையாடலை எஸ்ஆர்ஆர் பண்டாரநாயக்கா முன்வைத்த அனுபவம், அதே போன்று இலங்கையை ஆண்ட ஐரோப்பியர்கள் இலங்கையை கைப்பற்றுகின்ற போது இருந்த வடிவமும் அது குறித்துடைய பரிமாணத்தை அதுக்கு கொடுத்தது. இதனுடைய நீட்சி தான் ஈழத்தமிழர்கள் தங்களுடைய அரசியல் இருப்பை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கான தேவைப்பாட்டை சமஷ்டியோடு இணைத்துக் கொண்டார்கள். சமஷ்டி என்பது ஒரு வகையில் நான் நினைக்கிறேன் அமெரிக்காவினுடைய 1776ஆம் ஆண்டு அரசியல் யாப்பை எடுத்தால் அந்த அரசியல் யாப்பு பற்றிய பிலடெல்பியா மாநாடு வருகிற 2 வருடங்கள் சமஷ்டியா கன்ஃபெடரேஷன் ஆண்டு அவர்களுக்குள்ளே, பெடரலிசமா கன்ஃபெடரேஷன் ஆண்டு அவர்களுக்குள்ளே ஒரு உரையாடல் நிகழ்ந்தது வாஷிங்டன் தலைமையில். அந்த சூழலில் அவர்கள் முடிவுக்கு வந்தார்கள், கன்ஃபெடரேஷன் பிரிந்து செல்வதற்கான வாய்ப்பை அதிகரிக்கும், அதுக்குரிய சூழலை உருவாக்கும். அதனால் 13 குடியரசுகளையும், அமெரிக்காவில் 13 குடியரசுகளையும் பெடரல் என்ற நியமத்துக்குள் வைத்திருப்பதன் மூலம் அமெரிக்கா ஐக்கியமாக எப்போதும் இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கையை அவர்கள்
விஞ்ஞானபூர்வமாகவும் தங்களுடைய அறிவியல் ரீதியாகவும் உறுதிப்படுத்திக் கொண்டார்கள். இதனுடைய பிரதிபலிப்பு தான் உண்மையில் ஐக்கிய அமெரிக்காவினுடைய வடிவம். அது கூட 1860களில் தென் மாநிலம் வட மாநிலம் என்று தனக்குள் மோதிக்கொண்டு பிரிந்து போகின்ற முயற்சி எடுக்கப்படுகின்ற போதுதான் ஜனநாயகம் என்ற பெயரில் கருப்பர்களுடைய வாக்குரிமை என்ற பெயரில் ஆபிரகாம் லிங்கனுடைய அந்த பிரகடனம் அமைந்ததும் அது தோற்கடிக்கப்பட்டதும் அமெரிக்கா ஐக்கியமாக இருப்பதற்கான சூழலும் அமைந்தது. உலகத்தினுடைய அனுபவங்களை நான் நினைக்கிறேன் இந்த இடத்தில் நாங்கள் அதிகம் முன்னிறுத்தி இருக்கிறோம். நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், ஈழத்தமிழர்கள் ஒரு லிட்ரேசி சமூகம், அது ஒரு தேடல் உள்ள ஒரு சமூகம். அதனுடைய அரசியல், அதனுடைய பண்பாடு, அதனுடைய பொருளாதாரம், அதனுடைய விஞ்ஞான ரீதியான அம்சங்களினுடைய தேடல் என்பது இப்போது வரக்கூடிய அந்த தேடலுக்குரிய தொகுதி அதீதமாக டயஸ்போராவாக இருக்கிறது, புலம்பெயர்ந்தவர்களாக இருக்கிறது. அது அந்த புலம்பெயர்ந்த தளத்தில் கூட அதுக்குரிய செய்முறை நிகழ்கிறது. இது எதிர்காலத்துக்குரிய முதலீடாக இருக்கும் என்பதுதான் என்பவர்களுடைய மதிப்பீடாக இருக்கின்றது. இன்றைய சூழலில் ஒரு புதிய அரசியல் யாப்பு வர இருக்கிறது. ஒரு இடதுசாரி அரசாங்கம் தன்னை தகவலித்துக் கொண்டிருப்பதாக கூறிக்கொள்ளுகிறது. நீண்ட காலமாகவே ஒரு ஆயுத போராட்டத்தை நிகழ்த்தி 2 அப்ரைசிங், அதாவது 2 ரெவல்யூஷனை 72லும் 89லும் செய்த ஜேவிபி இப்போது ஆட்சியில் இருக்கின்ற இந்த பரிமாணங்கள் எல்லாம் ஒரு சமஷ்டி குறித்துடைய அழகை இலங்கை தனக்குள்ளே பற்றிக் கொள்வதனூடாக ஒரு ஆரோக்கியமான இலங்கை தீவினுடைய கட்டுமானத்தை சாத்தியப்படுத்த முடியும். நேஷன் பில்டிங்குக்குரிய ஒரு பேஸ் உண்மையிலேயே இலங்கை பொறுத்தவரை, ஆனால் வடகிழக்கினுடைய கண்டிபியூஷன் இலங்கையினுடைய பொருளாதாரத்தில் மிக மிக பலவீனமானது. 2 விடயங்கள், ஒன்று சேவைத்துறை சார்ந்தது, இன்னும் ஒன்று புலம்பெயர்ந்தவர்களால் கிடைக்கின்ற நிதிதான் உண்மையில் வடகிழக்கு மக்கள் இந்த அரசுக்கு வழங்குகின்ற, இது அரசினுடைய பொருளாதார இருப்புக்கு வழங்குகின்ற கண்டிபியூஷன். அது இதில் ஒரு மாற்றம் வேண்டும் என்று சொன்னால் இந்த அரசியல் கலாச்சாரத்தில் ஒரு மாற்றம் வேண்டும். இந்த அரசியல் கலாச்சாரம் ஒரு ஆரோக்கியமான கட்டுமானத்தை செய்ய வேண்டும். செய்வதற்குரிய களம் சமஷ்டியில் தங்கி இருக்கின்றது என்பதுதான் என்னுடைய மதிப்பீடு. இந்த இடத்தில் இந்த அழைப்பை செய்ததற்கும் என்னை உரையாற்ற வேண்டியதற்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். இன்னும் ஒரு கேள்விதான், குறிப்பாக வடகிழக்கிலே இன்னொரு கேள்வி பேராசிரியர்களே, வடகிழக்கிலே எண்ணிக்கையிலே குறைவாக வாழ்கிற இந்த தேசிய இனங்கள் தொடர்பிலே ஆட்சி செலுத்தக்கூடிய தென்னிலங்கை தரப்புகள் அவர்களுடைய பார்வை இந்த மக்கள் மீது உரையாடல் என்பது நான் நம்புகிறேன் உலகத்தில் அப்படி ஒரு தர நிர்ணயம் உலகத்தில் முன்வைக்கப்படுவதில்லை. மாறாக ஒரு தேசிய இனத்து குறித்துடைய மொழியும் அதன் பண்பாடும் அதனுடைய நிலப்பரப்பும் அது தான் வாழுகின்ற அந்த நிலப்பரப்பில் அதுக்கே உரித்துடைய பொருளாதார நியமம், அது மிக முக்கியமான ஒன்று. இவற்றினுடைய உள்ளடக்கங்களை கொண்ட ஒரு நீட்சி பெற்ற நிலைத்திருப்பை ஒரு இனம் கொள்ளுமாக இருந்தால் அந்த இனத்தின் தேசியம் அடையாளம் உறுதிப்படுத்தப்படும். அந்த தேசிய அடையாளம் அந்த இனத்துக்கு நெருக்கடிக்குள்ளாகிற போது அது தேசிய இன பிரச்சனையாக கட்டுவாக்கம் பெறுகிறது. அவ்வாறான ஒரு சூழலில் அந்த இன பிரச்சனையினுடைய நியமங்களில் இருந்து விடுபட்டுக் கொள்வதற்கு அது சில தெரிவுகளை செய்யலாம். இன்று உலகத்தில் மக்கள் என்பவர்கள் வெறுமனையானவர்கள் என்ற உரையாடல் கிடையாது. இங்கே இறைமை உள்ளவன் தான் மக்கள் என்ற ஒரு நியமத்தை 21ஆம் நூற்றாண்டு பெற்றிருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற உலகம் முழுவதும் பாப்புலர் சவர்னட்டி தான், அதாவது மக்களுடைய இறையாண்மை தான் வலிமையானது என்ற எண்ணம் அரசறிவியல் தரப்பினுடைய விஞ்ஞானபூர்வமான முடிவுகளில் இருக்கிறது, தங்கி இருக்கிறது. அது உலகம் முழுவதும் மக்கள் என்பவர்கள் இறைமை உடையவர்கள் என்றால் நாம் ஒரு தேசிய இனம் இறைமையுடைய தேசிய இனமாக இருத்தல் என்பது அது தனக்குறித்துடைய கோரிக்கைகளை தனக்குறித்துடைய நியாயங்களை நியாய ஆதிக்கங்களை அது முதன்மைப்படுத்த முடியும். அது முதன்மைப்படுத்தக்கூடிய ஒரு வடிவம். இன்று தேசிய அதிகாரத்தின் மிக வலிமையான பகுதி எதென்று கேட்டீங்கள் என்றால் மக்கள் தொகைதான். அந்த மக்கள் இந்த தேசத்துக்காக, இந்த தேசத்தினுடைய செழிப்புக்காக, இந்த தேசத்தினுடைய பொருளாதாரத்துக்காக நுகர்வு கூட அந்த மக்களுடைய தேசிய அதிகாரத்தின் ஒரு அடையாளம் தான். இந்த உலகத்தில் சீனாவும் இந்தியாவும் உலக பொருளாதாரத்தில் முதல் 2, 3, 4
5வது நிலையை பெறுகிறதுனா அதுக்கு பின்னால் இருக்கின்ற மிக முக்கியமான காரணி அந்த தேசங்களின் மக்களுடைய தொகைதான். அது இந்த மக்கள் என்பவர்கள் ஒரு வெறுமையான அடையாளப்படுத்தப்பட்டவர்கள் மட்டும் கிடையாது. உரிமைப்படுத்தவர்கள், சுயநன்யம் கொண்டவர்கள், தேசிய தனித்துவ அடையாளங்களை தங்களுக்குள் வைத்துக் கொள்ளக்கூடியவர்கள், இவ்வாறான குழுமங்களோடு சேர்ந்து இயங்குகின்ற ஒரு சூழலை பெற்றவர்கள் தான் உண்மையின் மக்கள். அது குறித்துடையவர்கள். இப்ப பெரும்பான்மை சிங்கள மக்கள் இருக்கிறார்கள், சிறுபான்மை தமிழர்கள் இருக்கிறார்கள் என்பது அல்ல இங்கே விவாதம். இங்க இருக்கின்ற ஒவ்வொரு தமிழனும், ஒவ்வொரு சிங்களவனும், ஒவ்வொரு முஸ்லீமும், ஒவ்வொரு பரங்கியனும் உரிமை உடையவன். அவனுக்கு உரித்துடையது இந்த அரசினால் இந்த எல்லைக்குள் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். சிங்கள பிரஜை ஒருவன் பெறுகின்ற அதே வலிமையை தமிழ் பிரஜை ஒருவன் பெற்றுக்கொள்வதற்கு குறித்துடைய நியமங்கள் உலகத்தில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த நியமங்களுக்கு ஊடாகத்தான் சர்வதேச விதிகள் உலகத்தில் பிரயோகப்படுத்தப்படுகிறது. சர்வதேச விதிகள் தவறானவை இல்லை, ஆனால் சர்வதேச விதிகளை பின்பற்றுகின்ற நாடுகளுடைய நலன்கள் தான் இங்கே மோதலுக்கு உட்பட்டது. இங்கே சர்வதேச விதிகள் மீது நாங்கள் குற்றம் சாட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அது மிக நேர்கணியமாகவும் மிக தெளிவாகவும் ஒரு நீண்ட எதிர்கால நோக்கோடும் வரையறுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் மக்கள் சார்ந்த புரிதல் என்பது காணப்படுகிறது, வடிவம் ஆக்கப்படுகிறது. அதுவே ஒரு தேசியத்து குறித்துடைய தனித்துவத்தை அது பெறுகிற போது அது ஒரு நிலையான இருப்பை தான் வைத்துக் கொள்ளக்கூடிய தன்மையை அது பிரதிபலிக்கிற போது, கடல் இருக்கின்றது, தரை இருக்கின்றது, சரியான இந்த ஆகாய பரப்பு எங்களுடைய இந்த மக்களுடைய இறமையின் பிரதிபலிப்பாக இருக்கிறது. இது எல்லாமே அரசியல் விஞ்ஞானம் சொல்லுகிறது. இது எல்லாமே அந்த மக்களுக்கு உரித்துடையது. அதுதான் மக்களுடைய இறமையினுடைய வரையறை என்று குறிப்பிடப்படுகிறது. அதனால் சிறுபான்மை பெரும்பான்மை என்பதல்ல. இங்கே பிரச்சனை தேசிய இனங்களுக்குள்ளே மோதல் வருகின்ற போது ஒரு தீர்வாக சமஷ்டி, ஒரு தீர்வாக பிரிந்து செல்வர், ஒரு தீர்வாக கூட்டு சமஷ்டி, இவ்வாறான செய்முறைகள் உலகத்தில் அனுபவமாக இருக்கின்றது. நன்றி. இங்கே நாங்கள் ஒன்றை கவனிக்க வேணும். மோதிரத்துக்கு அளவாக விரலை வெட்ட முடியாது, விரலுக்கு அளவாகத்தான் நாங்கள் மோதிரத்தை உருவாக்க முடியும். ஆகவே தமிழ் மக்களினுடைய பிரச்சனையை தீர்க்கக்கூடியதான ஒரு வழிவகையைத்தான் நாங்கள் கண்டுபிடிக்கணும். அப்ப இதுல இலக்குக்கும் ஜலாத்தம் எல்லாரும் கேட்கறது என்னன்னு சொன்னா, இது ஜலாத்தம் இருக்கிறோம், இதெல்லாம் சாத்தியமாகும்னு சொல்லி. இலக்குக்கும் ஜலாத்தத்துக்கும் இடையிலே எப்பவும் இடைவெளி இருக்கும். அந்த இடைவெளியை நிரப்புவதுதான் அரசியல். அதுக்கு தான் ஒரு அரசியல் இயக்கம் வேணும், அரசியல் தலைமையும் வேணும். யதார்த்தத்துக்கு பின்னால் ஈடுபட்டு போறேன்னு சொன்னால் அது அடிமை கூட்டங்களுடைய வேலை. அதை நாங்கள் யதார்த்தத்தை இலக்கை நோக்கி வளைப்பதற்கான முயற்சிகளை செய்யணும். அப்படி செய்கின்ற போதுதான் நாங்கள் இந்த சமர்ச்சியை அடைவதற்கான ஒரு வழிவரவிடத்தை நாங்கள் தயாரிக்கணும். அந்த வழிவரவிடத்தில் கன விஷயங்கள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதுல முதலாவது விஷயம், இந்த சமர்ச்சி கோரிக்கைக்கு நாங்கள் ஏன் வந்திருக்கிறோம் என்பதற்கான அரசியல் காரணங்களை, அதனுடைய நியாயப்பாடுகளை நாங்கள் தர்க்க ரீதியாகவும் புலம ரீதியாகவும் தொகுத்து நாங்கள் தாயக மட்டத்திலேயும் சர்வதேச மட்டத்திலேயும் அதனை பேசுபொருளாக்கணும். ஏன்னா துரதிருஷ்டவசமாக எங்களுடைய ஆயுத போராட்டம் இவ்வளவு வளர்ந்த அளவுக்கு எங்களுடைய அரசியல் புலம ரீதியாக வளர்ந்த என்று சொல்லிவிட முடியாது. அவை அதில் நாங்கள் ஏன் சமர்ச்சியை கோருகின்றோம், அந்த சமர்ச்சி எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், இவ்வளவு கால ஒடுக்குமுறைகள் எப்படி இருந்தன என்ற விடயங்களையும் உள்ளடக்கிய வகையில நாங்கள் அந்த நியாயப்பாடுகளை தயாரித்து பேசுவதாக்கணும் நினைக்கிறேன். இது முதலாவது விடயம். இரண்டாவது விடயம், ஒரு 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 அரசியல் செயற்பாட்டை முன்னெடுப்பது என்று சொன்னால் அதற்கு ஒரு அரசியல் இயக்கம் வேணும். அப்ப இன்றைக்கு தமிழ் மக்களை பொறுத்தவரையில தேவையானது தேர்தலில் கூட்டடிக்கிற அரசியல் கட்சிகள் அல்ல. மாறாக தமிழ் மக்களுடைய அனைத்து விவகாரங்களையும் உலகந்தழுவிய வகையில கையாளக்கூடிய ஒரு தேசிய அரசியல் இயக்கத்தை நாங்கள் கட்டி எழுப்பணும். அந்த அரசியல் இயக்கம் அரசியல் கட்சிகளையும் சிவில் அமைப்புகளையும் கொண்டுதான ஒரு பரந்த இயக்கமாக இருக்கணும். அந்த இயக்கத்தினுடைய மெயின் சூழ்ச்சி வந்து சிவில் அமைப்புகள் வச்சிருப்பதுதான் கூட பொருத்தமாக இருக்கும் என்பது என்னுடைய அபிப்பிராயம். ஒரு அரசியல் இயக்கம் வளர வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு 6 பண்புகள் தேவை. ஒன்று, அதனுடைய இலக்கு தெளிவாக இருக்கணும், அரசியல் இலக்கு என்னன்றது தெளிவாக இருக்கணும். இரண்டாவது, அந்த இலக்கை அடைவதற்கு அடிப்படையாக இருக்கின்ற கொள்கைகள் வலுவாக இருக்கணும். மூன்றாவது, அது அந்த
அந்த இலக்கை அடைவதற்கான ஒரு நீண்ட கால குறுகிய வேலை திட்டம் இருக்கணும். நாலாவது, அந்த வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு அமைப்பு பொறிமுறை இருக்கணும். அஞ்சாவது, ஒரு அர்ப்பணம் மிக்க ஊழியர்கள் செயல்பாட்டாளர்கள் இருக்கணும். ஆறாவது, அர்ப்பணமும் தியாகம் மிக்க தலைமை இருக்கணும். இந்த ஆறும் இருக்கின்ற போதுதான் ஒரு அரசியல் இயக்கம் என்பது வலுவாக இருக்கும். அந்த அரசியல் இயக்கத்தை கட்டி எழுப்புவது பற்றி நாங்கள் கூடுதலாக யோசிப்பது இன்றைக்கு மிகவும் தேவையானது என்று நான் நினைக்கிறேன். இது இரண்டாவது விஷயம். மூன்றாவது விடயம், தமிழ் மக்கள் ஒரு எண்ணிக்கையில் சிறிய தேசிய இனம். எண்ணிக்கையில் சிறிய தேசிய இனம் தன்னுடைய அகாற்றலை மட்டும் வைத்துக் கொண்டு முன்னுக்கு போக முடியாது. அது தன்னுடைய புற ஆற்றலையும் வளர்த்துக் கொள்ள வேண்டும். தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே அடிப்படை சக்திகளாக இருப்பவர்கள் தாயகத்தில் வாழ்கின்ற மக்களும், அதனுடைய நீட்சியாக புலம்பெயர் நாடுகளில் வாழ்கின்ற மக்களும் அடிப்படை சக்திகள். முதல் நாங்கள் அந்த அடிப்படை சக்திகளை ஒன்றிணைக்கணும். இரண்டாவது, மலையாள தமிழர்கள், தமிழக தமிழர்கள் உட்பட உலகெங்கும் வாழ்கின்ற உலக தமிழர்கள் தமிழ் மக்களுடைய நல்ல சேமிப்பு சக்திகள். அந்த சேமிப்பு சக்திகளை நாங்கள் ஒன்றிணைக்க வேண்டும். மூன்றாவது, சிங்கள முற்போக்கு ஜனநாயக சக்திகள் உட்பட உலகெங்கும் வாழ்கின்ற முற்போக்கு ஜனநாயக சக்திகள் நல்ல நட்பு சக்திகள். அந்த நட்பு சக்திகளை நாங்கள் இணைக்க வேண்டும். இந்த மூன்று சக்திகளை நாங்கள் இணைக்கின்ற போது நாங்கள் ஒரு பலமான சமூகமாக நாங்கள் வருவோம். இதற்கு நிலத்தையும் புலத்தையும் தமிழகத்தையும் இணைக்கின்ற ஒரு ஒருங்கிணைந்த வேலை திட்டம் எங்களுக்கு அவசியமான என்று நான் கருதுகிறேன். இது மூன்றாவது விஷயம். நாலாவது விஷயம், இந்த தமிழ் மக்கள் இங்கே இலங்கையை மையமாக வச்சு ஒரு புவிசார் அரசியல் ஒன்று செயற்படுகிறார் என்பது எங்கள் எல்லாருக்கும் தெரியும். இதை என்னை விட பேராசிரியர் கணேசலிங்கம் அவர்கள் விரிவாக கூறுவார். தமிழ் இலங்கை என்பது ஒரு கேந்திர இடத்தில் இருக்குது. அதனால தான் இந்த வல்லரசுகள் எல்லாம் இலங்கையை நோக்கி ஓடி வருகின்றன. தமிழ் மக்களினுடைய பிரதேசமான வடக்கு கிழக்கு தாயகம் ஒரு கேந்திர இடத்தில் இருக்குது. அது மாத்திரமல்ல, தமிழ்நாடும் ஒரு கேந்திர இடத்தில் இருக்குது. தமிழ்நாட்டினுடைய கேந்திர பலம் என்பது எங்களுடைய கேந்திர பலத்தை விட உயர்வானது. ஏனென்றால் அதுக்கு பின்னால பெரிய நிலம் தொடர்ச்சி இருக்கு. ரெண்டு கேந்திர பலம் இணைகின்ற போது எங்களுடைய புவிசார் அரசியல் என்பது மிகவும் உச்சமானது. அந்த புவிசார் அரசியலை நாங்கள் பயன்படுத்துவதற்கு நாங்கள் எங்களாலான முயற்சிகளை செய்ய வேண்டும். இங்கே ஆயுத போராட்டம் இருக்கும் வரை தமிழ் மக்களுடைய விவகாரத்தை கைவிட்டு விட்டு எந்த ஒரு செயற்பாட்டையும் செய்ய முடியாத நிலையில தான் வல்லரசுகளும் இருந்தன, தமிழ் கட்சிய வல்லரசுகளும் இருந்தன, அரசாங்கமும் இருந்தன. ஆனா இன்றைக்கு வல்லரசுகள் தமிழ் மக்களுடைய விவகாரத்தை தங்கண்ட பக்கத்துக்குள்ள வச்சுக்கொண்டு எங்கெண்ட நலங்களை விட்டுட்டு தாங்கள் தனிய நேரடியாக தங்களுடைய நலங்களை பார்க்கிறான் ஒரு நிலைமை ஒன்று உருவாகி இருக்கு. அந்த நிலைமையை மாற்றி இந்த புவிசார் அரசியல்ல தமிழ் மக்கள் எப்படி பங்காளிகளாக மாறுத என்பதில் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஐந்தாவது விடயம், தமிழ் மக்களினுடைய அந்த அரசியல் கோட்பாடு, தமிழ் தேசியம் என்ற அரசியல் கோட்பாடு தமிழ் மக்கள் வாழ்கின்ற அனைத்து மக்களையும் ஒன்றாக திரட்டுறதாக இருக்கணும். தமிழ் மக்கள் மத்தியிலே அகமுரண்பாடுகள் இருக்கு என்பது உண்மை. எங்கள் மத்தியில சாதி முரண்பாடு இருக்குது, எங்கள் மத்தியில மத முரண்பாடு இருக்குது, எங்கள் மத்தியில பிரதேச முரண்பாடு இருக்கிறது, எங்கள் மத்தியில பால் முரண்பாடு இருக்கிறது. இந்த முரண்பாடுகள் எல்லாத்தையும் களையக்கூடிய வகையில எங்களுடைய அந்த தேசியம் என்ற கோட்பாடு தேசியத்தை மட்டுமல்ல சமூக மாற்றத்தையும் கொண்டதாக இருக்கணும். அதை இருக்கின்ற போதுதான் நாங்கள் அனைத்து மக்களையும் இணைத்த ஒரு தேசமாக எங்களால் திரள முடியும். இல்லை என்று சொன்னால் இந்த அகமுரண்பாடுகள் வலுவாக இருக்கும் என்று சொன்னால் அந்த இடைவெளிக்குள்ளாலே எதிரிகள் நுழைந்து எங்களை தேசமாக திரள்வதை சிதைத்து விடுவார்கள். இன்றைக்கு நடக்கிறது அதே விஷயம்தான். அவை இந்த விடயங்களில் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஆறாவது, சர்வதேச அரசியலை கையாள்றோம். ஏனென்றால் பேராசிரியர் சிவத்தம்பி அடிக்கடி சொல்வார், ஒரு தேசிய போராட்டம் தேசிய அரசியல் தான் உருவாகும், ஒரு தேசிய போராட்டம் தேசிய அரசியல் தான் வளர்ச்சி அடையும். ஆனால் ஒரு தேசிய போராட்டத்தின் வெற்றியை சர்வதேச அரசியல் தான் தீர்மானிக்கும். ஆகவே சர்வதேச அரசியலை எங்களுக்கு சார்பாக வளைப்பதற்கான ஒரு செயற்பாடுகளை நாங்கள் செய்ய வேண்டும். இதுவரை அந்த செயற்பாடுகள் இல்லை. இன்றைக்கு எங்களுக்கு தமிழ் மக்களுக்கு கண்டு ஒரு வெளிநாட்டு கொள்கை இருக்கிறதா? அவன் நாடுகளுக்கு மட்டும்தான் வெளிநாட்டு அரசுகளுக்கு மட்டும்தான் வெளிநாட்டு கொள்கை இருக்க வேண்டும் என்ற ஒரு நியாயப்பாடு எல்லாம் இல்லை. ஒரு விடுதலைக்காக போராடுகின்ற தேசிய இனத்துக்கும் வெளிநாட்டு கொள்கை இருக்கணும்.
எங்களுக்கான வெளிநாட்டு கொள்கை இருக்கணும், சர்வதேச அரசியலை கையாள்வதற்கான ஒரு ராஜதந்திர லோபி இருக்கணும், அந்த ராஜதந்திர லோபியை உருவாக்குவதற்கான ஒரு ராஜதந்திர கல்லூரி இருக்கணும். எங்கள்கிட்ட எதுவுமே இல்லாத இருக்கு. அதனை சர்வதேச அரசியலை கையாள்வதன் மூலம் நாங்கள் எங்களை முன்னேறுவதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும் என்றே நான் எதிர்பார்க்கின்றேன். அடுத்த விடயம், 7வது விடயம், இந்த பொதுவாக எங்களுடைய அரசியலை பொறுத்தவரை மக்கள் பங்கேற்பு அரசியல் என்பது மிகவும் பலவீனமாக இருக்கு. போராட்ட காலத்தில் என்ன தமிழக கட்சி காலத்தில் தொண்டர்கள் பங்கேற்றார்கள், மக்கள் வாக்களிக்கிறவரையும் அங்கே எங்கேயாவது ஊர்வலத்துக்கு போறவரையும் தங்களுடைய கடமையை நிறுத்திக் கொண்டார்கள். ஆயுத போராட்ட காலத்தில் போராளிகள் போரிட்டார்கள், மக்கள் காசையும் மனத்தையும் கொடுத்து போட்டு பேசாம இருந்தார்கள். மக்கள் பங்கேற்பு அரசியல் என்பது மக்களை அரசியல் மயப்படுத்தி அமைப்பாக்குறது. அந்த அரசியல் மயப்படுத்தி அமைப்பாக்குற அந்த செயற்பாடு இங்க நடக்க இல்லை ஒழுங்காக. நாங்கள் எங்களுடைய மரபு ரீதியாகவே எங்களுடைய அரசியல் தோல்வியிலே அது ஒரு மிக முக்கியமான பாத்திரம். நாங்கள் எப்படி மக்கள் பங்கேற்பு அரசியலை கட்டி எழுப்ப போறோம் என்றது அடுத்த விடயம். 8வது விடயம், இன்றைக்கு ஒரு மோசமான பஞ்சு ஆக்கிரமிப்பு நடக்கிறது. இந்த ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த மன்னராட்சி காலத்திலே ஒரு மன்னர் இன்னொரு மன்னத்தை ஆட்சியை போய் பிடித்தால் அதை போய் பச்சை சூறையாடுவார். அதே மாதிரி இங்க ஒரு பச்சை சூறையாடல் நடக்கும், பஞ்சு ஆக்கிரமிப்பு நடக்குது. அந்த ஆக்கிரமிப்பை நாங்கள் உடனடியாக தடுத்து நிறுத்தணும். அந்த தடுத்து நிறுத்துவதற்கு எங்களால் ஒரு சர்வதேச அரசியல் பாதுகாப்பு பொறிமுறையை உருவாக்கலாமா என்பதை பற்றி நாங்கள் யோசிப்பது மிகவும் கட்டாயம் என்று நான் நினைக்கின்றேன். அடுத்த விடயம், எங்களுக்கு ஒரு உத்தியோகபூர்வமற்ற அதிகார கட்டணம் போட்டு தேவை. நாடு கடந்த அரசு மாதிரி இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு உத்தியோகபூர்வமற்ற அதிகார கட்டமைப்பு. அந்த அதிகார கட்டமைப்பினூடாகத்தான் மக்களை நாங்கள் தேசமாக திரட்ட முடியும், தேச நிர்மாண பணிகளையும் செய்ய முடியும். எவ்வளவு காலம் நாங்கள் ஒரு எதிர்ப்பு அரசியலை நடத்தி கொண்டிருந்தோமே ஒழிய ஒரு தேச நிர்மாண அரசியலை செய்ய இல்லை. இந்த வடகிழக்கு ஒருங்கிணைப்பு குழு செய்கிற வேலை என்றது ஒரு தேச நிர்மாண வேலை. அந்த தேச நிர்மாண வேலைகளை செய்வதற்கு நாங்கள் எங்களுக்கு ஒரு வலுவான ஒரு உத்தியோகபூர்வமற்ற அதிகார கட்டமைப்பை கையாள வேண்டும், உருவாக்க வேணும். அடுத்தது கிழக்கு கையாள்ற விடயம். கிழக்கு கையாள்வதில் தமிழ் மக்கள் தமிழ் அரசியல் தோல்வி அடைஞ்சிருக்கிறது. அங்கே ஒரு தமிழ் முஸ்லிம் பிரச்சனை இருக்கிறது. அந்த தமிழ் முஸ்லிம் பிரச்சனையை கையாளக்கூடிய மூலோபாயங்கள் தந்திரோபாயங்களை வகுத்து சேர்க்கிற வேணும். அப்படி ஒன்று இல்லையன்னு சொல்லி நாங்கள் நிலவிரிப்புக்குள்ள ஒன்றை தள்ளி விடலாத அந்த விடயங்களை கையாள்வதற்கான ஒரு வலுவான செயற்பாட்டை நாங்கள் முன்னெடுக்க வேண்டும். 2வது, இங்கே வடக்கில இருந்து கிழக்குக்கு திணிக்கிறார்கள் என்கின்ற ஒரு கருத்து இருக்கு. அந்த திணிப்பு கருத்தை நாங்கள் இல்லாமல் செய்ய வேண்டும். அதுக்கு இருக்குன்னு சொன்னா, மற்றது இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொன்னால், கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில இந்த 3 மாவட்டங்கள்ல மட்டக்களப்பு மாவட்டம் தான் கொஞ்சம் பலமாக இருக்கிற மாவட்டம். திருகோணமலை மாவட்டம், அம்பாறை மாவட்டமும் மிகவும் பலவீனமாக இருக்கின்ற மாவட்டங்கள். மட்டக்களப்பு மாவட்டத்தை பலமாக வச்சிருப்பதன் மூலம்தான் ஏனைய மாவட்டங்களில் எஞ்சி இருக்கிற தமிழ் பிரதேசங்களை எங்களால் பாதுகாக்க முடியும். ஆனால் இன்றைக்கு மட்டக்களப்பு மாவட்டம் தன்னை பாதுகாக்கவே திராணியற்று திணறிக் கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். ஒரு மட்டக்களப்பு வாவி இருக்கிறபடியால படுவாங்கரை தப்பி இருக்கு. ஆனால் எழுவாங்கரை காலத்துக்கு காலம் பிரச்சனைகளை சந்திக்கின்ற பிரதேசமாக இருக்கு. அதனை கையாள்வதற்குரிய ஒரு வலுவான திட்டங்களை நாங்கள் வகுத்து செயற்பட வேண்டிய தேவை இருக்கிறது என்றே நான் நினைக்கிறேன். இதுல அந்த கிழக்கு மாகாணத்தை சுற்றி நாங்கள் ஒரு அரசியல் பாதுகாப்பு வலையை உருவாக்கலாமா? அதுக்கு பின்னாலே ஒரு உலக தமிழர்களை இணைத்து ஒரு உலக முற்போக்கு ஜனநாயக சக்திகளை இணைத்து கிழக்கில கை வைக்க முடியாத ஒரு நிலைமையை கொண்டு வரலாமா என்பதை பற்றி நாங்கள் யோசிக்கணும். ஏனென்றால் இன்றைக்கு அரசை பொறுத்தவரையில அவர்கள் இனப்பிரச்சனையை வடக்கோரை மட்டும்தான் முடக்க விரும்புகிறார்கள், கிழக்கை செய்ய விரும்ப இல்லை. கிழக்கை செய்தா வடகிழக்கு இணைப்பை உருவாக்கணும். இணைப்பை உருவாக்கினா பேரினவாதத்தோட மோத வேண்டி வரும் என்பதற்காக லாபமாக தவிர்த்து விடுகிறார்கள். ராயலந்திரிகள் வருகின்ற போது வடக்குக்கு போறார வழிய கிழக்குக்கு போற இல்லை. கிழக்குக்கு போக சொல்லி எங்கிட்ட தலைவர்கள் கேட்கிறதும் இல்லை. தாங்கள் ராயலந்திரிகளோடு பேசுகின்ற போது
கிழக்கு மாகாண உறுப்பினர்களை கூட்டிக் கொண்டு போவது குறைவு, கூட்டிக் கொண்டு போனாலும் கிழக்கு பிரச்சனைகளை வலுவாக பேசுவதில்லை. அவ இந்த நிலைமைகளை எல்லாம் மாற்றக்கூடியதான செயற்திட்டத்தை கொண்டு வர வேண்டும். இவ்வாறு ஒரு 10 வகையான ஒரு வழிவரவிடத்தில் உள்ள 10 வகையான விடயங்களை நான் கூறியிருக்கின்றேன். இது போதுமான என்று நான் கூற வரவில்லை. அதை விட இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம், தமிழ் தேசிய அரசியல், தமிழ் அரசியல் என்பது ஒரு வாழ்வு முறையாக மாற வேண்டும். இன்றைக்கு முஸ்லிம் தேசியம் ஒரு வாழ்வு முறையாக இருக்கு, யூத தேசியம் ஒரு வாழ்வு முறையாக இருக்கு. ஆனால் தமிழ் தேசியம் மட்டும் இன்னும் ஒரு வாழ்வு முறையாக வரவில்லை. எங்களுடைய நிலம், எங்களுடைய மொழி, எங்களுடைய பொருளாதாரம், எங்களுடைய கலாச்சாரம், எங்களுடைய மக்கள் என்கின்ற உணர்வு எங்கள் எல்லார் மத்தியிலேயும் வர வேண்டும். அப்படி வருகின்ற போதுதான் எங்களால் முன்னேறி செல்ல முடியும் என்று நான் நினைக்கிறேன். ஆகவே இந்த சமர்ச்சி அளவது இன்றைக்கு இயலாமல் இருக்கலாம், ஆனால் எதிர்காலத்தில் அது இயலாமல் இருக்கும் என்று சொல்லி கூறிவிட முடியாது. எங்களால் முயற்சித்தால் எங்களால் முடியும் என்று நான் நினைக்கிறேன். தலைவர் விவகாரம் சொன்ன மாதிரி இது விடாக்கொண்டனுக்கும் கொடாக்கண்ணனுக்கும் இடையில உள்ள போராட்டம். அவர்கள் கொடுக்க போற இல்லை, நாங்கள் விட போற இல்லை என்ற ஒரு நிலைமையை நாங்கள் உருவாக்குவதனூடாகத்தான் இதனூடாக முன்னேறி செல்ல முடியும் என்பது என்னுடைய அபிப்பிராயம். நன்றி, வணக்கம்.